ஞானத்தினை வென்று சுடரான தமிழ், ஞானத்தில் புகழ்கொடி ஈட்டிய தமிழ், ஏலமிட எவராலும் முடியாத எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, உலகை உடம்பாகவும் பேசும் மொழிகள் யாவற்றையும் ஒரே மொழியாகவும் சந்திர நட்சத்திரங்களை ஆபரணங்களாகவும் அணிந்துள்ள சாந்தமயமான சிவனை வணங்கி இன்றைய இந்த அரங்கேற்றத்தை இனிதே தொடங்குகிறோம். தமிழர் எம் பண்பாட்டின் அடையாளம் எந்த ஒரு நல்ல நிகழ்வும் தொடங்குகின்ற பொழுது மங்கள விளக்கேற்றலோடு தொடங்குவது வழமை. அந்த வழமையில் நின்று சற்றும் வலுவாது அடுத்து இந்த அரங்கிலே மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எங்களோடு இணைந்திருக்கின்ற பேராசிரியர் இளையதம்பி பாலசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அவரோடு இணைந்து கொள்ளுமாறு சிலம்பொலி ஷேத்ரா நாட்டிய பள்ளியினுடைய இயக்குனர் ஸ்ரீமதி ஜனனிகுமார் அவர்களையும், எங்களுடைய குருவின் குருவான அவருடைய மாமி வகையிலான உறவான ஸ்ரீமதி பத்மினி ஆனந்த் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்வின் நாயகி செல்வி.Abeinaaவின் பெற்றோர் திருமதி சத்தியலிங்கம் இணையரை அன்போடு அழைக்கின்றேன். திருமதி தவக்குமார் இணையர் அவர்களையும், திருமதி மதிவாணன் இணையரையும், திருமதி ஸ்ரீகரன் இணையரையும், திருமதி சுந்தரலிங்கம் இணையரையும், திருமதி சிவகுமார் இணையரையும், திருமதி குருபரன் இணையரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மங்கள விளக்கினை ஏற்றி இன்றைய நிகழ்வை இனிதே தொடங்கி வைக்குமாறு அறிவகம் தமிழ் பள்ளியினுடைய பொறுப்பாளர் திரு கிரிதரன் ஆசிரியர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு
It is a cherished tradition of the Tamil people to begin every auspicious occasion with the lighting of the ceremonial lamp, a symbol of our culture and prosperity. In keeping with this tradition, we now lighting the auspicious lamp. மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சமதருணத்தில் இந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஜமுனா சங்கரசிவம் அவர்களையும் அவர்தம் துணைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். Following the lighting the auspicious lamp, to honor our identity as Tamils, let us first pay tribute to our mother tongue, our eternal Sentamil, by singing Tamil Moli Vaalthu, and then to honor the nation that embraced us when we driven away from our homeland, the nation that gave us the same rights as everyone else, the nation that has become home to us all. Let us rise for the Canadian national anthem, Tamil Moli Vaalthu. இனி வரும் நிகழ்வுகளுக்காக உங்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த அத்துணை பேருக்கும் நன்றி. தமிழர் என நாம் நம்மை அடையாளப்படுத்த எமக்கு முகவரியாகவும் முகமாகவும் இருக்கும் எம் தாய்மொழியாம் என்றுமுள்ள செந்தமிழை வாழ்த்தி தமிழ் மொழி வாழ்த்தை இசைக்கவும், நாம் பிறந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட பொழுது எம்மை ஆறத் தழுவிக்கொண்ட மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற சகல உரிமைகளையும் எமக்கும் தந்த எங்கள் எல்லோரினதும் புகுந்த வீடான நாம் வாழுகின்ற இந்த கனடிய தேசத்தின் தேசிய பண்ணையும் இசைப்பதற்காய் கவின் சுதாகரன், ஜியானுஷா சுதாகரன், ஆரபி ஸ்ரீஹரன் மற்றும் அன்சிகா மதிவாணன் ஆகியோர் உங்கள் முன்னால். இவர்கள் யாவரும் அபீனாவின் உடன்பிரபா சகோதரர்கள். அவர்களை தமிழ் மொழி வாழ்த்தினையும் கனடிய தேசிய பண்ணையும் இசைப்பதற்காக இதோ உங்கள் முன்னால். நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த அனைத்தும் மலர்ந்திடும்
தொல்லைவினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. Oh Canada, our home and native land, true patriot love in all of God's command. With glowing hearts we see thee rise, the true north strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for thee. Oh Canada, we stand on guard for thee. இனிதே நிறைவேறியிருக்கின்ற இந்த தொடக்க நிகழ்வுகளை தொடர்ந்து வந்தோரை வரவேற்கின்ற பண்பு என்பது தமிழர் பண்பாட்டின் ஒரு வெளிப்பாடு. அந்த வகையில் அடுத்து இந்த அரங்கிலே வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. இந்த வரவேற்புரையினை வழங்குவதற்காக இன்றைய விழாவின் நாயகி செல்வி அபீனாவினுடைய தாயாரான திருமதி தர்ஷி சத்தியலிங்கம் அவர்களையும் அபீனாவின் சகோதரி சபீனா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் வரவேற்புரையினை வழங்குவதற்காக. அன்னை தமிழ்வாழி ஆதி கணபதிக்கும் ஆடல் குத்தனுக்கும் முதல் வணக்கம். நடனம் கடல், அதை கற்றுக் கொடுப்பது தவம் என்பதற்கு அமைய தமது பள்ளியை சிறப்புற வழிநடத்தி செல்லும் சிலம்பொலி சேத்ரா நடனப்பள்ளியின் முதல்வர் சதங்கை நத்தகி ஸ்ரீமதி ஜனனிக்குமார் அவர்கள் எப்போதும் சிரித்த முகம், நிறைந்த ஆளுமை, தான் எடுத்த விடயத்தை ஏற்றமாக சிறப்பாக அழகாக இயல்பாக மாணவர்களிடம் கொண்டு செல்லும் திறமை, அந்த வகையில் எமது மகளின் திறமைகளை கொண்டு வர கரணியமாக இருந்த உங்களுக்கு எமது குடும்பம் சார்ந்த அன்பு கலந்த நன்றியுடன் வரவேற்புகள். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிறைந்த ஞானம், அன்னையிடமிருந்து அள்ளிக்கொண்ட அறிவு, தான் கற்ற நுண்ணறிவு, அழகான புன்னகை, அன்பான கண்டிப்புடன் நடன சிற்பிகளை செதுக்குவதில் வித்தகியான லயபாவன நர்த்தகி தாமிரா துவாசன் குமார் அவர்களுக்கும் எமது அன்பு கலந்த நன்றிகளும் வரவேற்புகளும். எங்கள் அரங்கை அலங்கரிக்கும் இசைக்கலைஞர்களான கானக்குரல் ஸ்ரீ அருண் கோபிநாத், மிருதங்க கலாவித்தகர் ஸ்ரீ ரதிரூபன் பரஞ்சோதி, வயலின் கலைஞர் சங்கீத கலாவித்தகர் TN பாலமுரளி, வேணுகான வாருதி டாக்டர் தயாபரன் செல்வநாயகம் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்து எமது மகளின் அரங்கேற்றத்தை சிறப்பிக்க அமைதியும் அடக்கமான பெரும் அறிவும் கனிவான பேச்சும் நிறைந்த அன்பான பிரதம விருந்தினர், நியூயார்க்கில் இருந்து வருகை தந்திருக்கும் மானிடவியல் பேராசிரியர் டாக்டர் ஜமுனா சங்கரசிவம் மற்றும் அவரது துணைவர் திரு பீட்டர் அப்டெல்லா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஆசிரிய பணியே அறப்பணி, அத்தகைய பணியை அரும்பணியாக ஏற்று அர்ப்பணிப்போடும் தமிழ் உணர்வோடும் தமிழை வளர்க்கும் அறிவக கல்வி பொறுப்பாளர் திரு ஜோ கிரிதரன் அவர்களையும் மற்றும் திருமதி ஆசிரியை கிரிதரன் அவர்களையும் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். எமது புதல்வியின் அரங்கேற்றத்துக்கு எம்முடையதும் சிலம்பொலி சேத்ரா பள்ளியினதும் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் குருவின் குருவும் குருவின் மாமியும் அபினாவின் பரமகுருவுமாகிய நர்த்தன வித்தகி ஸ்ரீமதி பத்மினி ஆனந்த் அவர்களையும் பல்துறைசார் ஆசிரியர்களையும் அறிவக தமிழ் ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் சிலம்பொலி சேத்ரா பெற்றோர் குழுமத்தையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பல முக்கியமான வேலைகளுக்கிடையிலும் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி
நடன அசைவுகளையும் நாட்டிய வித்தைகளை பார்த்து கண்டு களிக்கவும் எங்கள் அவையை அலங்கரிக்க நன்மனதோடு வந்திருக்கும் அன்பு உறவுகள், பெரியோர்கள், நண்பர்கள், குழந்தைகள் அனைவரையும் உளமகிழ்ந்து இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நினைவுகளை காலம் வரை மீட்டி பார்த்திட உதவும் புகைப்படக் கலைஞர்களையும் இன்றைய நிகழ்வை அழகாக எடுத்து வர இருக்கும் ஏடிபி ரஞ்சித்குமார் அவர்களையும் ஒப்பனை கலைஞர் நளினா ஓங்காரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. Vanakkam and a very good evening to each and every one of you. On behalf of our family, it is with great honor and happiness that I welcome you all to this very special evening. My sister's Arangetram. This milestone is not only a celebration of Abeinaa's journey, but also a reflection of discipline and devotion of Bharathanatya. Bharathanatya is more than just movement. It is storytelling, tradition, expression. Tonight, as Abeinaa takes the stage, we gather to witness not only a performance, but a journey, one that connects culture with community and art with heart. As the daughters of a Tamil teacher, this moment feels really close to home, as our upbringing has always been rooted in language, culture, and art. Today, those values and language shine through in Abeinaa's performance, and it is a reminder that preserving tradition is not just about learning, but about living it. This evening, we are honored to welcome the presence of Abeinaa's guru, Srimati Janani Kumar, a true embodiment of patience, devotion, and grace. She has been more than just a teacher. She's been a guide, a mentor, and an inspiration, guiding Abeinaa with a steady hand and an open heart. Through her teaching devotion and grace, she has opened doors for Abeinaa through Bharathanatya, instilling not only the art itself, but the values of humility, discipline, and sincerity that define it. We are also delighted to welcome her daughter and co-director, Srimati Tamira Tuvasan Kumar, whose creativity and vision has shaped the performance you will see tonight. As a choreographer, she has brought freshness and elegance that beautifully complements her mother's teaching, blending tradition with art in a way that allows Abeinaa's dance to shine in its fullest expression. It is also my heartfelt pleasure to extend a very special welcome to our chief guest, Dr. Yamuna Sangresivam, who has traveled from Rochester, New York, to be here with us today. Dr. Yamuna is a shining example of dedication to the Tamil community and the arts, and her blessings on this occasion are a true honor. We are also delighted to welcome her husband, Mr. Peter Abdullah, whose presence and support means so much to us. To the talented orchestra, we are equally grateful and extend our warmest welcome. Your music is not just an accompaniment, it is the heartbeat of this performance. Each note and each rhythm will carry the stories that Abeinaa tells through her dance tonight. Thank you for bringing your music and your energy to this stage. And finally, to our family, our friends, and Kala Rasikas, your love, blessings, and encouragement are what make evenings like this so meaningful. On behalf of our family, I extend a warm and heartfelt welcome to each and every one of you. We hope tonight's performance not only showcases Abeinaa's years of dedication, but also fills your hearts with the same joy and reverence for dance that it has brought into our lives. With that, it is now my honor to introduce our MC for the evening, Mr. Ranjit, who will guide us gracefully through the program. நன்றி திருமதி தர்ஷி அவர்களுக்கும் அவர்தம் புதல்வியார் அபீனாவினுடைய சகோதரி சபீனா மற்றும் அவர்கள் இருவரின் பக்கத்தில் நின்றாலும் பக்கத்துணையாக என்றும் இருக்கின்ற திரு சத்தியலிங்கம் அவர்களுக்கும். ஆகவே எங்கே மீண்டும் அவர்களுக்கு உங்களுடைய அரங்கு நிறைந்த கைதட்டல்கள். ஒரு அரங்கேற்றம் என்பது இடம்பெற வேண்டும் எனில் அதன் பின்னால் இருக்கின்ற உழைப்பு என்பது மகத்தானது. அந்த உழைப்பு ஆசிரியர் ஒருபுறம் எனில் மறுபுறம் பெற்றோருக்கும் உரித்தானது. ஆகவே அந்த வகையில் அவர்களுடைய அர்ப்பணிப்போடு இந்த அரங்கேற்றத்தை இன்று உங்கள் முன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்றைய அரங்கேற்றத்தின் முதல் நிகழ்வுக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். வருவது மகாதேவ புஷ்பாஞ்சலி மற்றும் தேவாரம். இடையூறு விலக்கிட தேவரருள் பெருக்கிட சபையோரின் நன்மை காண தலைவரின் மேன்மை புலப்பட ஆடுபவள் பாதுகாப்புடன் நிலைக்க குரு அருளிய வித்தைகள் சித்தியுற மலர்களால் பூசித்து
சம்பிரதாய நெறியுடன் இன்றைய அரங்கேற்றம் தொடங்குகிறது. அகம் மகிழ்ந்து உளம் கனிந்து அரணவனின் பாதம் பணிந்து ஆடித் துதிக்கும் எமக்கு குருவருளும் திருவருளும் அருளுவாய் நிதமும் நலமே தருவாய் என நர்த்தகி அபீனா தம் கரங்களில் மலர்களை ஏந்தி ஆடல் வல்லானையும் அரங்க தேவதையரையும் தம் குருவையும் பக்கவாத்திய கலைஞர்களையும் சபையோராகிய உங்களையும் அட்டதிக்கு பாலகரையும் பூமி தாயையும் வணங்கி ஆசி வேண்டுவதாக அமைய இருக்கிறது. அழகிய பாத அசைவுகள் கலந்த தாளமிடையிலும் முகமலர்ந்த தெய்வீக ஒளியுடனும் இறைவனுக்கே அர்ப்பணமாக மலர்களை சமர்ப்பித்து இறையாசியுடன் இன்றைய நிகழ்வு இனிதே அரங்கேற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தோடணிந்த திருச்செவியை உடைய உமையம்மையை இடப்பாகத்தே உடையவனாய் விடை மீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை முடிமிசை சூடி சுடுகாட்டில் விளைந்த சாம்பற் பொடியை உடல் முழுதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரமபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானாகிய இவன் அல்லனோ என திருஞான சம்பந்தர் அருளிய தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி எனும் தேவாரத்திற்கும் அபிநயம் தர இன்றைய அரங்கில் அடியெடுத்து தன் அரங்கேற்றத்தை தொடங்க வருகிறார் உங்கள் செல்வி அபீனா சத்தியலிங்கம். எங்கே வாழ்த்தொலிகளோடு வரவேற்றுக் கொள்கிறோம். வருகிறது புஷ்பாஞ்சலி மற்றும் தேவாரம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நீ எனக்கு சங்கத்தமிழ்
जनुदगता शम्भो महादेवता दीप्तुं 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 जनुदगता शम्भो महादेवता शम्भो महादेवता दीप्तुं जनुदगता 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 शम्भो महादेवता जनुदता तजनुदति तजनुदतो तजनुदति तजनुदता तजनुदति तजनुदतो तजनुदति तजनुदता तजनुदति तजनुदतो तजनुदति तजनुदतं तं तजनुदति तजनुदतो तजनुदति दीप्तुं जनुदगता அகமகிழ்ந்து உளம் கனிந்து ஹரனவனின் பதம் பணிந்து அகமகிழ்ந்து உளம் கனிந்து ஹரனவனின் பதம் பணிந்து பாடி துதிக்கும் எமக்கு குருவருளும் திருவருளும் அருளிடுவாய் நிதமும் நலமே தருவாய் உளம் யாவும் தழைத்திடவே உண்மையிலே புகழ எமது வாழ்வு எங்கும் தழைக்க துன்பம் மகல எங்கும் முறைவதம் தீர்த்தும் ஜனுதகதா शम्भो महादेवता दीप्तुं जनुदगता தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன்
தோடுடைய செவியன் விடையே தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவகள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவகள்வன் தோடுடைய சேவியன் விடையேறியோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசி என்னும் கவகள்வன் ஈடுடைய மலரா ஈடுடைய மலரா நுணையார் பணிந்தே தயரும் செய்வார் ஈடுடைய மலரா உன்னை நாட்பணிந்தேத்த அருள் செய்வார் பீடுடைய பிரமாபுரம் மேவி பெம்மாக்கிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவி பெம்மாதிவனன்றே பெம்மா இவன் நன்றே பெம்மா இவனன்றே பெம்மா அற்புதமான மகாதேவ புஷ்பாஞ்சலி மற்றும் தேவாரத்தோடு இன்றைய அரங்கேற்ற நிகழ்வு இன்றே தொடங்கியிருக்கிறது. எந்த ஒரு அரங்கிலும் நாங்கள் அணிசை கலைஞர்களை அறிமுகம் செய்து முதல் உருப்படிக்குள் நுழைவது வழமை. அந்த வழமையினின்று சற்று விலகி முதல் உருப்படியை உங்கள் விழிகளுக்கு விருந்தாக்கி பின்னர் அந்த விருந்துக்கு தம் ஒத்திசைவான அணிசை கலைஞர்களாய் இங்கே அணிவகுத்திருப்பவர்களை அறிமுகம் செய்யலாம் என்றிருக்கிறோம். அந்த வகையில் இவர்களை அறிமுகம் செய்வதற்கு முன்பதாக சிலம்பொலி ஷேத்ராவினுடைய இயக்குனர் மாத்திரமல்ல, இந்த அரங்கேற்றத்தின் பின்னால் இருக்கின்ற ஆதாரமாய் இருக்கின்ற ஆசிரியை ஜனனிகுமார் அவர்களை பற்றிய அறிமுகத்தோடு நான் அணிசை கலைஞர்கள் அவர்களுடைய அறிமுகத்தை தொடரலாம் என்றிருக்கிறேன். ஈழ மண்ணில் பிறந்து இலட்சிய கனவுகள் நெஞ்சமெல்லாம் நிறைந்து பரதநாட்டியத்தின் புனித ஒளியை கனடிய மண்ணில் பரப்பி தெற்காசிய மக்களின் இதயத்தில் அழியா பதிப்பை செய்தவர் நர்த்தன வித்தகி ஸ்ரீமதி பத்மினி ஆனந்தின் கைவழியில் நடனத்தின் சிற்பத்தை செதுக்கியவர். நாடக மேடைகளில் நாட்டிய மேடைகளில் முன்னணி பாத்திரம் எடுத்து தம் திறமையால் பார்வையாளரை மெய்மறக்கச் செய்தவர் இவர். அவரின் ஆற்றல் கண்டு மறைந்த வீரமணி ஐயர் போன்ற புகழ்பெற்ற நடனச் சிகரங்களின் ஆசிகள் பெற்றவர். தத்துவம், உணர்ச்சி, அறிவு, ஆன்மீகம் இந்த நான்கையும் தன்னகத்தே கொண்ட படைப்புகளை அரங்கேற்றி பாரம்பரிய நடனத்திற்கும் புதுமைக்கும் அழகிய சங்கமத்தை நிகழ்த்தி காட்டியவர். சோதனையும் சாதனையும் ஒன்றிணைத்து புதிய முயற்சிகளில் வெற்றி கண்டவர் இவர். சீதா கல்யாணம், 6 படை வீடு போன்ற மாபெரும் நாட்டிய படைப்புகளை நூற்றுக்கணக்கான மாணவர்களோடு நிகழ்த்திய பெருமைக்குரியவர். இன்றைய அரங்கேற்றத்தின் ஆணிவேராய் இருக்கும் சிலம்பொலி ஷேத்ராவினுடைய இயக்குனர், சதங்கை நர்த்தகி, பரதகலா வித்தகர், நடன சுந்தரி, நாட்டிய சிரோன்மணி திருமதி ஜனனிகுமார் அவர்கள். அடுத்து தன் குரலிசையால் எம்மை மெய்மறக்க செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குரலிசை கலைஞரை பற்றியோர் அறிமுகம். இந்திய தரணியில் பிறந்து கனடிய மண் வாசலில் கலை வளர்த்தவர் இவர். குரலின் கனத்த ஒலி கம்பீரம் என ஒலிக்கும் கர்நாடக சங்கீத வித்தகர். கலை குடும்பத்தில் இவரின் உதயம். குரலின் மணமிகு கலைஞர். மிருதங்கம் தந்தையிடம், மோகினியாட்டம் தாயின் நிழலில்.
இசையின் பயணம் இவர் இதயத்தின் ஓசை. கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் கர்நாடக இசையில் முதுகலை பட்டமும் செம்பை இசைக்கல்லூரியில் வயலின் கலை பட்டமும் பெற்றவர் இவர். ஸ்ரீதரன் நம்பூதிரி, பரமேஸ்வரன் நாயர், பாகவதர் ஸ்ரீ பரமேஸ்வரன் மேனன், ஸ்ரீ வயலா ராஜேந்திரன் இவர்தம் குருபாதத்தில் கல்வி கற்றவர். 28 ஆண்டுகள் கடந்த இசையரங்கில் அசைந்தாடி உலகெங்கும் கலை விரித்து 2014 ஆண்டு கனடாவில் கைசிகி கலை மையம் தொடங்கியவர். இவரின் கைசிகி இசை மையம் கனடாவில் ஓர் இசை வழிகாட்டி. மெட்ராஸ் மியூசிக் அகாடமி முதல் தியாகராஜ ஆராதனை வரை அரங்கங்களை இசைமயமாக்கியவர் இல்லை, இவர் தன்மயமாக்கியவர். குரலில் கருணையும் இசையில் உயிரும் கொண்டு நம் இதயங்களை தன் இசையின் வார்த்தைகளால் வருடும் திரு அருண் கோபிநாத் அவர்கள். ஒத்த குழலின் ஒலி எளமுளவு இமிழ் மத்தரி தடாரி தன்னுமை மகுழி என சீர்தூக்கி அளந்து இசை புரியும் சங்க இலக்கியமே புகழ்ந்த முழவு இன்று நம் மேடையில் மிருதங்கம் என மகிழ்வளிக்கிறது. இசை கலைமணி ஸ்ரீ கே கண்ணதாசன் அவர்களின் சீடறிவர். மிருதங்கம் கடம் இரண்டிலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஏதர கலைஞர். ஈழம், ஐரோப்பா, கனடா என பல்வேறு நாடுகளில் தன் தாள கலைக்காக புகழ் பெற்றவர். இசையுலகின் முதன்மை வாத்திய கலைஞர்களோடு இணைந்து மேடைகள் பல பகிர்ந்தவர். வட இலங்கை சங்கீத சபையால் மிருதங்க கலாவித்தகர் பட்டம் பெற்ற பெருமை இவரை சாரும். தன் இசையே தன்னிலேயே நிறுத்தாமல் புதிய தலைமுறைக்கு பகிர்ந்து கொடுக்க லய பிருந்தம் எனும் இசைப்பள்ளியை நிறுவி மிருதங்கம், கடம், கஞ்சிரா, மோசிங் ஆகிய வாத்தியங்களை டொரண்டோ முழுவதும் கற்பித்து வருகிறார். தன் மாணவர்களுக்கு மேடை அனுபவம் வழங்கும் நோக்கில் ஆவர்த்தனா எனும் நிகழ்வை 6 தடவைகள் நடாத்தி முடித்திருக்கிறார். தொழிலில் கணக்கியல் வல்லுநர் ஆயினும் இதயத்தில் தாளமெனும் ஈர்ப்பு கொண்டவர். இசையோடு வாழ்ந்து மேடையோடு இணைந்து எம்மை மகிழ்விக்க போகிறார் மிருதங்க கலாவித்தகர் ஸ்ரீ ரதிரூபன் பரஞ்சோதி அவர்கள். வயலின், வீணை, புல்லாங்குழல் கலைஞர் இவர். 3 தசாப்தங்கள் தாண்டிய கலை பயணி. நாட்டிய அரங்குகளுக்கு நரம்பிசை சேர்த்தவர். தனி நிகழ்ச்சிகளால் மேடைகளை தன்மயமாக்கியவர். பத்மஸ்ரீ KJ ஜேசுதாஸ், OS தியாகராஜன், P உன்னிகிருஷ்ணன் போன்ற இசை மேதைகளோடு இணைந்து இசை புனைந்த பெருமைக்குரியவர். வயலின், வீணை, புல்லாங்குழல் இவற்றின் சங்கமத்தால் கலை மெனங்களில் தனக்கென ஓர் அழியாத இடம் பெற்றவர். வட இலங்கை சங்கீத சபையால் சங்கீத கலாவித்தகர் என பட்டம் பெற்றவர். கல்வியில் கணினி பொறியியலின் முதுமானி. தொழிலில் தகவல் தொழில்நுட்ப வல்லுனர். ஆனால் உள்ளத்தின் ஓசை இசையே. அந்த அன்பால் ஸ்ருதி இசைக்கல்லூரியை நிறுவி டொரண்டோ முழுவதும் 100கணக்கான மாணவர்களுக்கு இசைப்பயிற்சி வழங்கி வருகிறார். 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் அமைத்து அறிமுகம் செய்தவர். உலகின் மேடைகளில் இன்றளவும் அரங்கிசைக்கு சிறந்த விருந்தாக விளங்குவது பிடில் என்று அழைக்கப்படுகின்ற வயலின் இசை. இசைப்பதற்கு இலகுவானது, இசையால் இன்பம் தருவது. அந்த வயலின் இனிமையை இசையாய் வழங்க வருகிறார் ஈழமும் கனடாவும் அறிந்த பெருமைமிகு இசைக்கலைஞர், சங்கீத கலாவித்தகர், சங்கீத வித்துவ சிரோன்மணி திரு TN பாலமுரளி அவர்கள். அடுத்து வாய்க்காற்றால் ஊதி இசை புரியும் கருவி. அனாதி காலம் தொட்டு மனித வாழ்வோடு பின்னி பிணைந்த புல்லாங்குழல். கொன்றைக்குழல், ஆம்பர்குழல், முல்லைக்குழல் என சிலப்பதிகார பாடல்களில் பாடப்பட்ட இசை புனிதம் இந்த வாத்தியம். இன்றும் நம் மனங்களை மயக்குகிறது. அந்த இனிமையை இன்று நமக்காக புனைபவர் டொரண்டோவின் முன்னணி இசைக்கலைஞர். 10 வயதில் இசையோடு தன் வாழ்வை இணைத்தவர் இவர். தெளிவு நிறைந்த துணி, தூய்மை நிறைந்த இசை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, பக்தி ஆகிய பண்புகளால் இசை மேதைகளின் பாராட்டை பெற்றவர். பௌதீகத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம். நாசா ஆராய்ச்சி திட்டங்களில் பங்காற்றிய புகழ் இவருக்கு. இன்று மென்பொருள் உலகின் தொழில்நுட்ப இயக்குனர். ஆனால் உள்ளமோ புல்லாங்குழல் இசைக்கே உரிய தளம். வட அமெரிக்க, ஐரோப்பா, உலகின் பல்வேறு மேடைகளில் இசையால் சிறகு விரித்தவர். 1998 ஆண்டு கனடா இந்து மாமன்றம் அவரை வேணு கான வாரதி என பெருமையோடு அழைத்தது. இன்றைய அரங்குக்கு அழகூட்ட முனைவர் தயாபரன் செல்வநாயகம் அவர்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, தாய் 8 அடி பாய்ந்தால் குழந்தை 16 அடி பாயுமாம் என்ற தமிழர் வழக்கு மொழியை வாழ்வாக்கும் இளம் கலைவாணி இவர். 3ஆம் வயதில் மலர்ந்த நடனக் கனவு தன் தாயும் குருவுமான சதங்கை நர்த்தகி ஸ்ரீமதி ஜனனிகுமார் கை வழியில் தொடங்கியது. 2012 ஆண்டில் அரங்கேற்றம் நிறைவு செய்து எங்கள் பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்களால்
லய பாவ நர்த்தகி என்ற பட்டம் சூட்டப்பெற்றவர். சிலம்பொலி ஷேத்ரா நாட்டிய பள்ளியில் குருவாகவும் நடன அமைப்பாளராகவும் இருந்து அடுத்த தலைமுறையை வழிநடத்தும் இளவல் தாமிரா துவாசன் குமார் அவர்கள். இந்த அத்துணை பேரும் இணைந்து இன்றைய அரங்கேற்றத்துக்கு செழுமை சேர்க்கிறார்கள். அந்த செழுமையில் அடியேனுக்கும் ஒரு சிறு பங்கு இருக்கிறது. என்னுடைய பெயர் ATP ரஞ்சித்குமார். இனிமையான வணக்கம். அடுத்த உருப்படிக்குள் நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன். வருகின்ற உருப்படி ஜதீஸ்வரம். ஒரு பரதநாட்டிய கச்சேரியில் இரண்டாவதாக ஆடப்படுகின்ற உருப்படி. ஜதியினதும் ஸ்வரத்தினதும் சங்கமம். இது ஒரு தூய நிறுத்தம். அதுவே ஜதீஸ்வரம். ஸ்வரமே தாது, ஸ்வரமே மாது. பல்லவியில் பல விந்யாசம். ஜதிகளின் கோர்வை கலந்ததனால் இந்த பெயர் பெற்றது. அதுதான் ஜதீஸ்வரம். ஸ்வரத்தால் தொடங்கி சிறு ஜதியும் தீர்மானமுமாய் தொடரும் இதன் பயணம். அடவுகள் சில இணைந்து தாளத்தில் கற்பனையால் ஒளிரும் அந்த தீர்மானம். இங்கே அங்க சுத்தமும் பாதபேதமும் மிகு சிறப்போடு விளங்கும். வருகின்ற ஜதீஸ்வரம் ரஞ்சினி ராகமும் ஆதி தாளமும் சேர்ந்த இந்நிகழ்வின் நடன அமைப்பு ஸ்ரீமதி ஜனனிகுமார். பாடல் வரிகள் பண்டிதர் R. விஸ்வேஸ்வரன். ஒலிக்கும் சப்தமும் ஒட்டும் நடனமும் அழகும் தாளமும் ஒன்றிணைந்து இனிய ஜதீஸ்வரத்தோடு அரங்கினுள் அடியெடுத்து வைக்கிறார் செல்வி.Abeinaa சத்தியலிங்கம் அவர்கள். இங்கே அரங்கு நிறைந்த பாராட்டுகள். சாம் நீத சானித மக சரி க சரி சரி க சரி க பத சா நீத சானித மக சரி க சரி சரி க சரி க பத சா நீத சானித மக சரி க சரி சரி க சரி
sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da ri da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da ri da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da ri da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da ri ga ma ni da sa ri ga ma da sa da sa ri ga sa ni da ni ma da sa ni da ni ga ma ni da sa ri ga ma da ri sa ni da ma ga ma da sa ri ga sa ni da ri da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ri da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da da ga sa ni da ma ga sa ri ga ma da ri sa ni da ni ma da ni da sa ni da ma ga sa ri ga ma da ri sa ni da ni ma da ni da ni ma da ga ma da ri ga sa ri ga ma da ga ma da ri sa ni da ga ri ga ma ga sa ni da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga da sa ri ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga sa ri ga ma da sa ri ga sa ni da ma ga sa ri da ri da sa ri ga ma da sa ri ga sa ni da sa ma da sa ri ga sa ni da sa ri ga sa ni da ma da sa ni da ma ga sa ri ga sa ni da sa ri ga ma sa ri ga sa ni da ma da sa ni da ma ga sa ri ga sa ni da sa ri ga ma sa ri ga sa ni da ma da sa ni da ma ga sa ri ga sa ni da sa ri ga ma ni da ma da sa ni da ri ni da sa ga sa ni da sa ni da ma ga sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga ma da sa ni da sa ni da ma ga sa ri ga sa da sa ri ga ma da sa sa ri ga ma da sa da sa ri ga ma da sa Shri Gurubhyo Namaha. My name is Serena Newton, and I'm a senior student at SSDA, and it gives me great pleasure to speak about tonight's academy. Ladies and gentlemen, distinguished guests, and devoted patrons of the performing arts,
Today, I have the distinct honor of unveiling the captivated narrative of Shilompoli Shethra Dance Academy, a radiant emblem of Bharathanatya brilliance that has graced the world stage. While we acknowledge the illustrious journey of its founder, our guru, Srimati Janani Kumar, known as Sadangi Nartaki, our focus shall be on the academy itself, a radiant testament to the power of dedication and artistic innovation. Founded under the visionary guidance of Srimati Janani Kumar, Shilompoli Shethra Dance Academy embarks on its 31st year as a sanctuary of Bharathanatya excellence. Its inception in 1994 marked the beginning of a noble mission to share the profound wealth of Bharatanatyam with fervent students hailing from diverse backgrounds. The Academy's curriculum is meticulously crafted to cultivate the finest talents, encompassing both theoretical and practical facets of dance, with a particular emphasis on nuances of Laya and Abhinaya. The students who emerge from Shilompoli Shethra have etched their names as champions of perfection, gracing stages worldwide. Their performances span annual showcases, prestigious award ceremonies, temple rituals, political spectacles, televised broadcasts, fierce competitions, artistic productions, Arangetrams, philanthropic fundraisers, rigorous examinations, and participation on global platforms like FETNA and the Cleveland Tyagaraja Festival. Their commitment to the art knows no bounds, fostering connections among artists internationally through the Sangam Global Initiative. The Academy's significance goes beyond tradition as it becomes a crucible for innovation thanks to the pioneering spirit of its founder, Srimati Janani Kumar. Alongside following the Kalakshetra style, she has injected fresh concepts and daring experimentation into Bharatanatyam, thus invigorating the art form with a contemporary vitality. Moreover, her role extends to being an educator as she imparts her wisdom in workshops held at Dindigul University, intertwining Bharatanatyam with the rich tapestry of Tamil culture. She has also bestowed her knowledge onto her co-director, Srimati Damira Kumar, who is also known as her daughter. Shilompoli Shethra Dance Academy has earned its place on prestigious stages worldwide with notable performances like Podkadal in New York in 1996 and the splendid staging of Sita Kalyanam in 2014 and 2017, featuring over 130 exceptionally talented dancers. The Academy's 25th year celebration in 2019 with the production Arupare Virde, graced by Kale Mamani Zakir Hussain, stands as a testament to its enduring legacy. Collaboration is an integral part of the Academy's journey as it has forged partnerships with eminent figures such as Kale Mamani Zakir Hussain, Professor O. Muttaya, the late Professor Narayana Swamy, and Professor Vasundhara Thomas of Kalakshetra, elevating its artistic repertoire to greater heights. Numerous honors have been bestowed upon the Academy, including the Indo-Canada Awards, People's Choice Awards 2023, the Global Achievement Award from the Parliament of London, UK 2022, and has also won numerous competitions as well, notably the Papanasam Sivan dance competition where the Academy held first place 5 years in a row, and also Dance Day 2015. The Academy is thrilled to announce that it is currently undergoing 2 innovative projects that focus on our rich Tamil culture and history coming to Toronto in 2026. While we celebrate the Academy's accomplishments, we must also acknowledge the accolades bestowed upon Srimati Janani Kumar for her unwavering dedication to the arts. She has earned numerous titles including Sadange Nartagi, Bharada Kala Vittagar, Nadana Sundari, Natya Shironmani, and Adal Arasi Madhavi. In closing, Shilompoli Shethra Dance Academy stands as a luminary of excellence and innovation in the realm of Bharathanatya and Indian classical dance. It is a testament to the enduring power of artistry and the profound influence
a single institution can have in preserving and promoting cultural legacies. We thank you for joining us in celebrating this remarkable journey where the spotlight shines brightly on the Academy's devotion to the arts. Ladies and gentlemen, Shilompoli Shethra Dance Academy. Thank you, Sherina, for the wonderful introduction. அடுத்து இந்த அரங்கேற்றத்தில் ஜதீஸ்வரத்தின் பின் வருகின்ற உருப்படி சப்தம். பரதநாட்டியத்தில் பாவம் முதலாவதாக தொடங்கும் இடம் இது. சொற்கள் அர்த்தம் கொண்டு சிறு ஜதி கோர்வைகளோடு இணைந்து நடன மலரை பூத்துவிடும் இசை வகை சப்தம் என்பர். மிஸ்டர் சாப்பு தாளத்தில் ராக மாளிகையில் அமைந்த இந்த உயிருள்ள பாடல்கள் இறையின் பெருமை, ஆற்றல், நீதி மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை வெளிப்படுத்தும். இன்றைய அரங்கேற்றத்தில் வருகின்ற சப்தம் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன், அநீதியை ஒழிப்பேன். நான் என்று கேட்கிறாயே அர்ஜுனா, நான் என்பது நான் தான், நீதான் நான், உன்னை இயக்குபவன் நான். நடந்தது நல்லதாகவே நடந்தது, நடப்பது நல்லதாகவே நடக்கிறது, நடப்பதுவும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, பலன் தானாக வருமென்று அறிந்திரு. உலகில் எதுவும் எவருக்கும் சொந்தமல்ல. நாம் வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகப் போவதில்லை. கண்ணனே கூறினான், கண்ணனே இயக்கினான், அவனே எல்லாவற்றிற்கும் காரணம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. தர்மத்தை நிலைநாட்டவும் மன உறுதியை பெறவும் கண்ணன் அர்ச்சுனனுக்கு போர்க்களத்தில் வழங்கிய ஆன்மீக மற்றும் தார்மீக வழிகாட்டுதலான கீதா உபதேசம். அதனைத் தொடர்ந்து ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழ் இருஞ்சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூளி வெங்கான முகம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் கைகை. ராமரை கானகம் செல்ல பணித்த கதையும் இந்த சஞ்சாரி பாவங்களாக இங்கே எடுத்து வரப்பட இருக்கிறது. நீதி மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை நெறிப்படுத்தவும் அவற்றை தன் அபிநயத்தால் வெளிப்படுத்தவும் சப்தத்தோடு உங்களுடன் சங்கமிக்கின்றார் அபீனா. எங்கே வாழ்த்தொலிகளோடு வரவேற்றுக் கொள்வோம். வருகிறார் அபீனா சத்தியலிங்கம். தத்தையத்தை தத்ததாம் தத்தையத்தை தத்ததாம் தளம் குதோம் ததிகிடதோம் தத்தனதோம் தன்னத ஜனு ஜனு திமி தத்தோ
சூழ்ந்திட அரவணை தன்னில் ஆனந்தம் மிகலை மகளுடன் அயர்ந்துறங்கும் நாராயணா ஆழி சூழ்ந்திட அரவணை தன்னில் ஆனந்தம் மிகலை மகளுடன் அயர்ந்துறங்கும் நாராயணா அருள் வேண்டினே நாராயணா அருள் வேண்டினே நாராயணா ஹரி சூந்திதயரவணை தன்னில் ஆனந்தம் மிகலை மகளுடன் அயர்ந்துறங்கும் நாராயணா அருள் வேண்டினே நாராயணா அருள் வேண்டினே நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா தளம் குதம் ததிகிடதம் தகினம் தவி தீகினம் தவி தகினம் தவி தீகினம் தகினம் தவி தீகினம் தவி தகினம் ஆதி மூலமென்றறிய ஒரு தாடிக்கருள் செய்ய
we please give a round of applause for that beautiful Sabdam performance? My name is Darshika Sundarlingam, and I am Abeinaa's cousin. I would like to say a few words about her. Abeinaa is an ambitious and affectionate individual who started her journey in Bharatanatyam under the guidance of her premier guru, Srimati Sugirtha Sudhakar, and later joined her guru, Sadhange Nartaki Srimati Janani Kumar at the Shilompoli Shethra Dance Academy, where she has been training for the past 10 years. Her love for the art form blossomed when it was first introduced to her by her great-grandfather, who gifted her the very first pair of salange. This cherished gift holds a special place in her heart, serving as a lasting reminder of the inspiration that began her journey. Today, she stands on the stage for her Arangetram, fulfilling a dream nurtured through years of perseverance and passion. Over the years, Abeinaa has been a part of over 350 programs on multiple different stages. She participated in Shilompoli Shetra's productions, including Sida Kalyanam and Aru Pade Vudu, as well as numerous annual shows over the years. She also participated in IBC Thamala 2019, Canada's 150th birthday celebration, which featured over 1,000 dancers, Tamil Fest, cultural shows, stage performances, Maviranal, political events, Tamil heritage celebrations, television recordings, and temple performances. Abeinaa demonstrates her love and dedication to dance by sharing her knowledge with the next generation. She teaches Bharatanatyam and other dance forms to children for Arivagam Tamil Cultural Academy's annual show Valke, inspiring them to embrace and appreciate their cultural heritage. Moreover, she has choreographed multiple dances independently and performed on stage in a variety of styles, including Bharatanatyam, semi-classical, Kurati dance, Karakattam, Kolatam, and Mailatam, showcasing her versatility and passion for the art. Abeinaa has always had a passion for working with children, as she has a natural ability to connect with them, keep them engaged, and bring smiles to their faces. She's currently entering her 4th year in health sciences at Wilfrid Laurier University in Waterloo. Abeinaa aspires to work as a neonatal nurse practitioner as part of her journey towards becoming a pediatrician, not only to help children physically, but also to create a career where she can truly enjoy going to work every day, surrounded by what she loves most, caring for and supporting children. Not waiting for the right time, Abeinaa has already begun making a difference in her community by helping children in numerous ways. She's volunteered at her local hospital, Brampton Civic, under the William Osler Health System, assisted with youth outreach initiatives for the city during elections, and actively coaches alongside her university for Waterloo's Community Children's Basketball League. Abeinaa is an inspiring individual who leads by example, dedicating her undivided attention to her educational pursuits. Her achievements speak volumes as seen in her previous graduations, where she was recognized not only as an honor student, but also for graduating with an impressive average of 96%. Her highest grade, a remarkable 99% in Tamil, highlights her deep connection to her roots, culture, and history. Abeinaa's commitment to learning extends beyond academics. She studied in the extended French program from the age of 12, starting middle school at Sir John A. Macdonald Middle School and continuing in high school at Turner Fenton Secondary School. This journey made her trilingual, showcasing her dedication to broadening her skills and understanding. At her 8th grade graduation, Abeinaa was awarded the prestigious Class Medallion, a medal presented for excelling across her entire school. This recognition celebrated her academic achievements, leadership qualities, and the positive participation and meaningful change she brought as an individual. Known for her creativity and out-of-the-box thinking, Abeinaa has consistently gone above and beyond at every step, leaving those around her inspired and amazed. She's also been a well-rounded individual, engaging in various extracurricular activities. She was part of a swimming team and completed her Bronze Cross certification, further proving her determination
and love for physical activities. At the age of 10, she began taking music lessons with her sister under the guidance of Srimati Sivajini Sivaraja. With the nurturing care of her teacher, Abeinaa's love for music flourished, leading her to complete her 6th grade music exam and begin studying for teacher's grade. She plans to return to classes to complete her teacher's grade after finishing school and pursuing her degree. Abeinaa's generosity and passion for sharing knowledge have always been a defining part of her character. A huge milestone in her life was becoming a teacher's assistant at Arivagam Tamil Cultural Academy, where she had become a dedicated student and volunteer throughout her life and now a teacher. Her hard work and commitment were rewarded when she was now entrusted with teaching her own class in her mother tongue, Tamil, a responsibility she carried out with pride and love. In January 2024, Abeinaa was recognized and awarded the prestigious Young Teachers Award. This moment became even more meaningful as she received the award alongside her mother, who has been a Tamil teacher for over 25 years. This shared recognition remains one of Abeinaa's proudest and most cherished memories. Through her love for Bharatanatyam and her commitment to cultural and educational growth, Abeinaa hopes to continue making a positive impact in her community. She aspires to one day have the blessing to be able to teach Bharatanatyam to children and share her knowledge of dance with the next generation, keeping the art form alive and thriving. Her ultimate goal is to inspire others to embrace their heritage while following their dreams, just as she has done. With her unwavering dedication, creativity, and support, Abeinaa looks forward to a future filled with opportunities to uplift herself and empower those around her. Thank you. Thank you, Darshika, for the beautiful introduction of Abeinaa. அங்கே அபீனா சத்தியலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள். ஒரு நாட்டிய நிகழ்வின் முத்தாய்ப்பான நிகழ்வு. நாட்டிய நிகழ்வின் இதய பீடம், அதன் அழகின் அடையாளம் வர்ணம். நாட்டிய வித்தகர்கள் சொல்வர், வர்ணம் ஒரு ஆடல் கலைஞரின் திறமையை மதிப்பிடும் என்று. மதுரையார் முரளிதரனின் பாடல் வரிகளுக்கு நடன அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஜனனி குமார் ஆசிரியர் மற்றும் லயபாவ நர்த்தகி தாமிரா குமார் ஆகியோர். கல்யாணி ராகமும் ஆதி தாளமும் இணைந்த சிவன் மேல் அமைந்த வர்ணம் அடுத்து. ஆடல் நாயகன் ஆடினான் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன். ஊடல் கொண்ட காளியின் கர்வம் தனை களைய ஊர்த்தவ தாண்டவம் ஆடிய நாதன். உமா மகேஸ்வரா உடன் வந்தருள்வாய் உலகினில் உறுதுணை நீயே. சங்கம் முழங்கிடவே சந்ததம் ஆடிடும் சங்கரா. விண்ணை நிகர்த்த புருவம் நெளிந்தாடவே முல்லை சிரிப்பில் துயரம் பறந்தோடவே தில்லை பதிக்குள் அவனும் நடமாட திங்களை சூடிய சங்கரனே. அங்கமதில் சரிபாதியை மங்கை மகிழ தந்த சர்வேஸ்வரா. நாக கங்கணமும் ஒரு கங்கையும் சிரம் அணிந்தவனே என்று 7 வகை தாண்டவங்களுள் ஆனந்த தாண்டவத்திற்கு அடுத்த நிலையில் சிறப்பு பெற்ற தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் சஞ்சாரியில் சங்கமிக்கிறது. சைவ சமயம் சொல்கிறது ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் ஆக்கம், ஊர்த்துவ தாண்டவம் பிரபஞ்சத்தின் அழிவு என்று. இதன்போது இறைவன் ஆடும் திருநடனம் சிதம்பர தில்லைவனத்தில் நடந்தேறின நிகழ்வு. முந்தைய காலத்து பெரும் புதிர் பாடல் போலவே தில்லை வனமென அழைக்கப்படும் அந்த நிலம் காளி வழிபாட்டிற்கே தனிக்கோவில் வைத்திருந்த இடம். புலிக்கால் முனிவர் பியாக்கிரபாதர், பாம்பு வடிவில் தலை கொண்ட பதஞ்சலி முனிவர் இருவரும் சிவனை வேண்டி தவம் செய்தனர். ஆடல் வெல்லான் நடராஜர் ஆனந்த தாண்டவம் மீண்டும் நிகழ்த்த விரும்பினர். காளிதன் தன் பெருமையால் சிவனை நாட்டிய போட்டிக்கு அழைக்கிறாள். சிவன் ஒப்புக்கொண்டு போட்டிக்கு விதியொன்று விதிக்கிறார். யார் வெற்றி பெறுவாரோ தில்லையை விட்டு புறப்பகுதியில் வாழ வேண்டும் என. முனிவர்கள் தேவர்கள் முன்னிலையில் இருவருக்கிடையிலான நாட்டிய சங்கமம். கடுமையான போட்டியில் சமநிலை நிலைத்திருந்தது. அப்போது ஆடல் வெல்லான் சிவன் தன் குண்டலத்தை கால் விரலால் எடுத்து காதில் அணிந்தார். கோலமாய் கர்ணம் அமைத்து காலினை விண்ணை நோக்கி உயர்த்தினான். காலை உயர்த்திய தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் என பெயர் பெற்றது.
முனிவர்களும் தேவர்களும் இருந்த சபையில் காலை உயர்த்த இயலாத விரும்பாத காளி தலை வணங்கி பின்தங்கினாள். சிவபெருமான் போட்டியில் வென்றார். அதனால் காளி தில்லையின் புறப்பகுதியில் குடியேறினார். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சிதான் தில்லை காளி எல்லை கப்பால் என்று இன்றும் பழமொழியாய் சொல்லப்படுகிறது. இன்றும் அக்காளி தில்லை காளி என்று அழைக்கப்படுகிறார். நடராஜர் ஆலய வலப்புற தனி ஆலயத்தில் வழிபடவும் படுகிறார். ஆன்மீக மகிமையை தாங்கி நம் இதயங்களில் ஒளிர்கிறாள். ஊர்த்தவ தாண்டவம் சங்கமிக்கிறது சஞ்சாரியில். வர்ணத்தோடு உங்களோடு சங்கமிக்கிறார் அபீனா சத்தியலிங்கம். எங்கே வாழ்த்தொலிகளோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வருகிறது வர்ணம். பாடல் நாயகன் ஆடினார்
taka tam dhalam taka 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 ta dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka ta dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka taka dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka ta dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka taka dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka tha dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka taka dhi taka na ka jum dhi taka na ka jum taka na ka jum takum tari ki ta taka ta dhi taka na ka jum jum ta kada kada dhi taka na ka jum jum dhi kada kada dhi taka jum dhi taka jum da dhi taka jum dhi taka jum ta jum dhi ta jum tarigidum ta jum dhi ta jum tarigidum ta dhi dhi tam ta dhi tam tari ta tanna tanna ta junu junu ta dhimi dhimi ta kitta ta dingena to ta dingena to ta dingena to takka ta dingena to takka ta dingena to takka ta dingena to takka tikku kridaga tarigidum takka tikku kridaga tarigidum takka tikku kridaga tarigidum அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன் ஆடல் நாயகன் ஆடினார் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன் ஆடல் நாயகன் ஆடினார் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன் ஆடல் நாயகன் ஆடினார் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன் ஆடல் நாயகன் ஆடினார் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் அடியவர் பணிந்திடும் நடராஜன் ஆடல் நாயகன் ஆடினார் அம்பலம் தன்னில் ஆனந்த தாண்டவம் धलंगु तक तिक्कु तक तधिंगिन तुम तक ढिंगु तक ढिंगु तक ढिंगु तक ता ता कृतक ढिंगु तक नक ढिंगु तक ढिंगु तक धि धि तई कृतक तुम ढिंगु तक नक ढिंगु तक तुम ढिंगु तक तुम तई कृतक ढिंगु तक नक ढिंगु तक नम ढिंगु तक नम नम कृतक ढिंगु तक ता ता दे कृतक ढिंगु तक धि धि तई कृतक तुम ढिंगु तक तुम तई कृतक नम ढिंगु तक नम नम दे कृतक ढिंगु तक ढिंगु तक ढिंगु तक ढिंगु तक ढिंगु तक दे ता तक दिक्कु तक दिक्कु कृतक ढिंगु तक दे ता
வடிவழகை காண நாடல் கொள்ளும் அடியரை மிக கொள் வடிவழகை காண நாடல் கொள்ளும் அடியரை பாத பமக நினித பமக காரி சானித பத நிரிசா நிர்விக திக தகரி சனித பத நீதனி சானித பம நித பமகரி திக திக சரித மபதி பமபத பமகரி சகாடல் நாயகல் ஆடினா அம்பலம் தன்னில் ஆனந்த காண்டவம் அடியவ பணிந்திடும் நடராஜன் ஆடினா ஆதியந்தமில்லாத நாயக ஜோதியான செஞ்சுடரொளியே ஆதி அந்த மில்லாத நாயக ஜோதியான செஞ்சுடரொளியே பரினில் இதம் பணிந்திடவையும் பாதாதம் தனி நினைதுடனே கனிதுடனே வா சர்வேஷ சிவ உடதழகில் என்னை மறந்த பரம் பொருளை நாடல் நாயகல் அம்பலம் தன்னில் ஆனந்த ஆதியந்த மில்லாத நாயக ஜோதியான செஞ்சுடரொளியே பதினில் இதம் பணிந்திடவே உன் பாதாரம் தனை நினைதுடனே கனிதுடனே வாசேஷ சிவா உலகழகில் என்னை மறந்து பரம் பொருளை நாயகல் பாடினா ஆடினா நடனமாடினா நடனமாடினா மகேஸ்வரவுடன் வந்தருள்வார் மகேஸ்வரவுடன் வந்தருள்வார் உலக
Shankara Sangam Murangidave Sangam Adidum Shankara Sangam Murangidave Sangam Adidum Shankara Maheshwara Udal Valdaruva Unaginil Urududai Niye Maheshwara Udal Valdaruva Maheshwara Udal Valdaruva Niriga Gariza 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 Nisa Padani Nisa Nisanida Nida Papa Nida Nidama Nidama Papa Garisa Papa Maheshwara Udal Valdaruva Unaginil Urududai மிகத்த புருவம் நெளிதாடவே முல்லை சிரிப்பில் துயரம் பரந்தோடவே தில்லை பதிக்குள் அவனும் நடம் ஆடி பின்னை மிகத்த புருவம் நெளிதாடவே முல்லை சிரிப்பில் துயரம் பரந்தோடவே தில்லை பதிக்குள் அவனும் நடம் ஆடி பின்னை மிகத்த புருவம் நெளிதாடவே முல்லை சிரிப்பில் துயரம் பரந்தோடவே தில்லை பதிக்குளவனும் நடம் ஆடி மகேஸ்வர உடன் வந்தருள்வார் உலகினில் ஒரு துணை நீயே உமா மகேஸ்வர உடன் வந்தருள்வார் சவிக சானித கரிசனித கரிசனிரி சனிதவ தனி கரிசனி சனி சானித கரிசனித கரிசரி சானிதவதனிதவம திவம பதனி உமா மகேஸ்வர உடல் பல்கருட உலகினில் ஒரு துணை நீயே உமா மகேஸ்வர உடல் உமா மகேஸ்வர உடல் வல்லருள்வார் திங்களை சூடிய சங்கரனை அங்கமதில் சரி பாதியை மங்கை மகிழை தந்த சர்வேஸ்வர நாக கங்கணமும் ஒரு கங்கையும் சிரமணிந்தவனை திங்களை சூடிய சங்கரனை அங்கமதில் சரி பாதியை மங்கை மகிழை தந்த சர்வேஸ்வர நாக கங்கணமும் ஒரு கங்கையும் சிரமணிந்தவனை திங்களை சூடிய சங்கரனை அங்கமதில் சரி பாதியை மங்கை மகிழை தந்த சர்வேஸ்வர நாக கங்கணமும் ஒரு கங்கை சிரமணிந்தவனை மகேஸ்வர
வந்தருள்வாய் உலகினில் உறுதுணை உமாமகேஸ்வர உடன் வந்தருள்வாய் உலகினில் உறுதுணை உமாமகேஸ்வர உடன் வந்தருள்வாய் கரி நிட மத நிரிகா நிரிக நிரி மத நிரிசா சரிகமகரி கதகமகரி நிதகமகரி நிசரிகமபா சரிகமகரி கதகமகரி நிதகமகரி நிசரிகமபா கமபதனி கரி சத்திரமே சனிதகத்தி சனிதரி சனி சனித பதகரி சனிதரி நிதகரி சனி சனி கரி சனிதரி சனிதப பமகரி சனிமா மகேஸ்வர உடல் வந்தருள்வாய் உலகினில் உறுதுணை நீயே உமா மகேஸ்வர உடல் வந்தருள்வாய் உலகினில் உறுதுணை நீயே உமா மகேஸ்வர உடல் வந்தருள்வாய் உமாமகேஸ்வர உடல் வல்லருள்வாய் உமாமகேஸ்வர உடல் வல்லருள்வாய் ஆடல் நாயகா உமாமகேஸ்வர ஆதி அந்தமில்லாத நாயகா ஆடல் நாயகா ஆடல் அற்புதமான வர்ணம். அந்த ஆடல் வெல்லானே உங்கள் விழிகளில் தெரிந்த அளவு மிகவும் அற்புதமாக தன்னுடைய நடனத்திறத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கே அன்றைய நடனத்தில் காளி தோற்றாள், ஆனால் இன்றைய நடனத்தில் எங்கள் செல்வி வென்றாள் என்பதுதான் இந்த அரங்கேற்றத்தின் பதிவாக இருக்கும். அங்கே மீண்டும் செல்விக்கு வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வர்ணத்துக்கு இன்னும் அழகூட்டியவர்கள் குரலால், விரலால், நரம்பால், குழலால் மெருகு சூட்டிய இந்த அணிசை கலைஞர்களுக்கு மீண்டும் எங்கே உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள். இத்துணை பேரையும் ஒத்திசைத்து இந்த நடனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் ஒரு சவாலான விடயம். அந்த சவாலை மிகவும் அழகாக நெறிப்படுத்தி இருப்பவர் தன்னுடைய தாயிடம் தடம் பதித்து நடனக்கலையை தொடங்கிய ஒருவர். கலாஷேத்ராவின் வசுந்தரா தோமஸ், சுஹாசினி தோமஸ் அவர்களிடம் அந்த நடனக்கலைக்கு இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்று அங்கே பயின்றவர். அபிநயத்தின் நுட்பங்களை டாக்டர் நாராயணன் அவர்களிடம் முறையாக பயின்றவர். மாதவப்பட்டி மூர்த்தி அவர்களிடம் குச்சிப்பிடி கலையை முறையாக கற்ற ஒருவர். இங்கே இருக்கின்ற பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள் இருக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நடனத்திலே முதுகலை பட்டத்தை நிறைவு செய்திருக்கின்ற ஒருவர். இதற்கு மேலால் கலைமாமணி ஜாகிர் ஹுசைன் அவர்களிடம் நட்டுவாங்கத்தை மிக முறையாக பயின்ற ஒரு இளம் கலைஞர் என்று சொல்வதை விட பக்குவப்பட்ட ஒரு கலைஞராய் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் திருமதி தாமிரா துவாசன் குமார் அவர்கள். அதனால்தான் கலைமாமணி ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இவருக்கு ஸ்ரீபாத செல்வி என்கின்ற ஒரு பட்டத்தை, மகுடத்தை கொடுத்து மதிப்பளிப்பும் செய்திருந்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2018ஆம் ஆண்டு அரங்கேற்றத்திலே அவர் தன்னுடைய குருவான சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களிடம் பெற்ற தாளம், 30 ஆண்டுகள் ஒரு நடன பயணத்தை கொண்டு அந்த தாளத்தை நான் நினைக்கின்றேன் தாமிராவிடம் கொடுத்து அந்த நாட்டிய அரங்கேற்றத்திலே தாமிராவை அதை பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது என்பது ஒரு குரு கொடுக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பக்குவப்பட்ட மாணவராய் அவர் மிளிர்ந்திருக்கிறார் என்பது வெளிப்படும். அந்த வகையில் எங்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருக்கின்ற இந்த அடுத்த தலைமுறை கலைஞர்கள் எப்பொழுதும் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். அந்த வகையிலே எங்கே மீண்டும் தாமிரா துவாசன் குமார் அவர்களுக்கு எங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள்.
அபினாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கே அறிமுகத்திலே கேட்டிருப்பீர்கள். தன்னுடைய தாய் 25 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மொழியை கற்றுத்தருகிறார். அந்த வழியில் கூட தன் தடத்தை பதிந்திருக்கிறார். அறிவகம் தமிழ் பள்ளியில் வாகை நிகழ்வின் வழி மாணவர்களுக்கு வழிகாட்டி தமிழ் பாரம்பரியத்தை கற்றுத்தருகின்ற தமிழ் மகள் அபீனாவினுடைய தமிழ்சார் பணியையும் அல்லது தமிழ் சார்ந்து அவருடைய இயங்கலையும் பற்றி பேசுவதற்காக அறிவகம் தமிழ் பள்ளியினுடைய கல்வி பொறுப்பாளர் ஆசிரியர் திரு கிரிதரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அவருக்கான மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக திரு தர்மரட்னம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஆசிரியர் கிரிதரன் அவர்களுக்கான மதிப்பளிப்பினை வழங்கி வைக்குமாறு. செல்வி.Abeinaa அவர்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தை காண, ரசிக்க, பாராட்ட, மதிப்பளிக்க, அவரோடு நின்று இந்த நடன அரங்கேற்றத்தை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற அம்மையாருக்கும் அவரது கணவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரதநாட்டிய அரங்கேற்றம் என்பது ஒரு நடன கலைஞரின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இந்த நாளில் அவர் தனது குருவின் வழிகாட்டலின் கீழ் பயின்ற தனது பரதநாட்டியத்தை முதல் முறையாக பார்வையாளர் முன்பாக நிகழ்த்துகின்றார். இது ஒரு கலை பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. செல்வி.Abeinaa சத்தியலிங்கம் 300க்கும் மேற்பட்ட அரங்கை கண்டவர். ஏற்கனவே சிறுபராயம் தொடக்கம் இன்று வரை ஏராளமான அரங்கை அலங்கரித்தவர். அந்த வகையில் இன்றைய நாள் வேறொரு பரிமாணத்தை அவர் பார்வையாளர்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றார். மனித இனத்தின் மிக பெரிய தொடர்பாடல் ஊடகமாக ஆதி மனிதன் தனது எண்ணத் தோற்றங்களையும் மற்றும் சிந்தனைகளையும் நடனம் மூலம் வெளிப்படுத்தினான் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் தோற்றம் பெற்ற நடனக்கலையின் மிக தொன்மைமிக்க நடனம் பரதநாட்டிய கலை. இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்துவெளி நாகரிக அகழ்வில் ஒற்றைக்காலை தூக்கி நின்றாடுகின்ற பெண்ணினுடைய உருவச்சிலை கிடைக்கப்பெற்றது. 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வேதகால பரப்பிலே ராத்திரி, உஷை போன்ற பெண் தெய்வங்கள் போற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடனக்கலைக்கு முக்கியத்துவம் அளித்ததாக காண்கின்றோம். இந்த வகையில் வடநாட்டில் வட இந்தியாவிலே மிக தொன்மை காலம் தொடக்கம் நடனக்கலை இருந்துள்ளது. அதே போன்று தமிழர்களுடைய கலை வடிவம், நடன வடிவம் அதுவும் சளைத்ததல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்ககால பரப்பில் கூத்து வடிவம் பற்றிய செய்திகள் பலவற்றை நாங்கள் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் ஊடாக அறிகின்றோம். சிலப்பதிகாரத்தில் மாதவியூடாக ஏராளமான நடனக்கலை தொடர்பான விடயங்களை அறைகின்றோம். அந்த வகையில் நாங்கள் நடனக்கலையில் தொன்மைமிக்க பாரம்பரியத்தை கொண்டவர்கள். பாவத்தையும் ராகத்தையும் தாளத்தையும் ஒருமித்து வழிகாட்டும் பரதநாட்டிய கலை ஒரு தெய்வீக கலையாக போற்றப்படுகின்றது. ஆடற்கலையின் தலைவனாக விளங்கும் நடராஜ பெருமானின் பாதங்களில் இருந்து தோன்றியதே இக்கலை வடிவம் என்பது இந்து மக்களினுடைய நம்பிக்கை. கலை என்பது வெறுமனே ஆசிரியரிடம் சென்று அவர் கற்பிக்கின்ற விடயங்களை கேட்டுவிட்டு அதில் ஈடுபடுவது அல்ல. எந்த ஒரு குழந்தை தான் கற்கின்ற கலையில் நாட்டம் கொண்டு கடுமையான பயிற்சிகளையும் மீட்டல்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றதோ அக்குழந்தை அக்கலையில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாது அக்கலையை முன்னோக்கி எடுத்து செல்கின்றது என்று கூறலாம். செல்வி.Abeinaa சத்தியலிங்கம் அவரை சிறு வயது முதல் நன்கு அறிவேன். அவரது தாயாரை ஒரு நல் ஆசிரியராக தாயகத்திலே அறிந்தவன் நான். புலம்பெயர்ந்தும் தமிழ் பற்றால் அறிவக வளாகம் ஒன்றை கடந்த 15 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றவர் அபீனாவினுடைய தாயார். Abeinaa சத்தியலிங்கம் அறிவகத்தில் சிறு வயது முதல் நம் தாய்மொழியையும் நம் பண்பாட்டையும் கற்றுமுடித்து தனது தாயார் போன்று இளம் ஆசிரியராக அறிவக சிறார்களுக்கு சிறப்பாக கற்பித்து வருகின்றார். அறிவகத்தில் தற்பொழுது 6000க்கும் மேற்பட்ட சிறார்கள் இணைந்து பயணிக்கின்றார்கள். அந்த வகையில் மிகப்பெரிய கல்வி நிறுவனமான அறிவகத்தில் வாகை நிகழ்வுகள் மிகச் சிறப்பு பெறுகின்றன. அந்த வாகை நிகழ்வுகளில் எம்முடைய சிறார்களுடைய கலை வடிவங்கள் மேடையேற்றப்படுகின்றன. அதற்கு Abeinaa சத்தியலிங்கம் தன்னால் இயன்ற ஒத்துழைப்பை
தொடர்ந்து வழங்கி வருகின்றார். வாகை கலை நிகழ்வுகளில் சிறார்களின் பல நடன நிகழ்வுகளை சிறப்புற பயிற்றுவித்து மேடியேற்றி பலரது பாராட்டையும் பெற்றுக்கொண்டவர் அபீனா. அவரின் பணிவு என்னை மிகவும் கவர்ந்தது. பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பரதநாட்டியம் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த விழாவில் உங்கள் கலைத்திறன் சிறப்பாக வெளிப்பட்டு நிற்கின்றது. உங்கள் நடனம் அனைவராலும் கவரப்பட்டுள்ளது. மேலும் பல வெற்றிகளை இதேபோன்று வாழ்வில் பெறவும் உங்கள் குரு மற்றும் பெற்றாரின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் நடன திறமை மென்மேலும் வளர்ச்சியடையவும் பிரார்த்திக்கின்றேன். செல்வி அபீனா சத்தியலிங்கத்தை தமது செல்வ புதல்வியாக பெற்றெடுத்த திருமதி சத்தியலிங்கம் தர்ஷினி தம்பதிகளையும் இத்தருணத்தில் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளுவன் வழிநின்று பெற்றோர்கள் அவர்கள் தம் மகளிற்கு ஆற்றியுள்ள நன்றி அல்லது உதவி அபீனாவை வையத்துள் முந்தியிருக்க செய்திருக்கின்றது. அத்துடன் அபீனா பெற்றோருக்கு ஆற்றிய உதவி இவர் பெற்றார் எண்ணோற்றார் இவரை பெற என்று பிறர் புகழ்ந்து கொள்ளும் விதத்தில் நடந்து வந்திருப்பதே இன்றைய இந்த இனிய விழா நிகழ்வில் தனது ஆடற்கலையை திறன்களையும் இயல்பான நல்லங்களையும் கலா ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக ஆற்றுப்படுத்தி ஆடி வருகின்ற செல்வி அபீனா சத்தியலிங்கம் அவரை இத்துணை தரத்திற்கு உயர்த்துவதற்கு நிச்சயமாக அவரினுடைய நடன குருமார் அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். ஸ்ரீமதி ஜனனி குமார் மற்றும் ஸ்ரீமதி தாமிரா குமார் ஆகியோரையும் இந்த அற்புதமான நடன அரங்கேற்றத்திற்கு பக்கவாத்தியங்கள் இசைத்தும் தனது இனிய கம்பீரமான குரல் வளத்தால் பாடல்களை மிகச்சிறப்பாக எமக்கு விருந்தாக்கிய பாடகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக அபீனா சத்தியலிங்கம் அவர்கள் தொடர்ந்தும் இதே போன்ற பல்வேறு நடன நிகழ்வுகளை எமக்கு அளிக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தேசத்தில் எமது தமிழும் கலையும் வளர அவர் தன்னால் இயன்றவரை ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழும் கலையும் தழைத்தோங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல கலைஞர், நல்ல மொழி ஆர்வலர் இருக்கிறார் என்பதற்கான கட்டியம் கூறுவதாகவே இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதை தொட்டு காட்டிய ஆசிரியர் கிரிதரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பதம். இது பரதத்தின் முக்கிய உருப்படி. நாயகன் நாயகி பாவத்தின் துடிப்பு, ஸ்ருங்கார ரசத்தின் மையம். ஆன்மீக பார்வையில் நாயகி ஜீவாத்மா, நாயகன் பரமாத்மா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய விரும்பும் அன்புதான் பதத்தினுடைய சாரம். பதத்திற்கு அபிநயமே உயிர். கைகள், கால்கள், உடல் இயக்கங்கள் மட்டுமல்ல, கண்கள், முகம், உள்ளம் எல்லாம் கலந்து உணர்ச்சி வெளிப்பாடு செய்ய வேண்டும். அதனால் சிறிதளவு நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்ற பின்தான் பதம் கற்பிக்கப்படுகிறது. மதுரை ஆர் முரளிதரனின் பாடல் வரிகளில் உருவான இப்பதத்திற்கான நடன ஆக்கம் தந்திருப்பவர் திருமதி தாமிரா துவாசன் குமார் அவர்கள். ஸ்ருங்கார ரசம் காதல், அன்பு, பிரிவு, துன்பம், பக்தி, தலைவி, தலைவன் உறவு, பொதுவான உணர்வுகளை சொல்லும் சொல்லிலும் இசையிலும் சிறந்த படைப்பு. இங்கே நாயகி தன் காதலனை காணாமல் தவிக்கும் துயர் சொல்லி தோழியிடம் கலங்குகிறாள். தென்றல் சுடும் விந்தை கண்டதுண்டோ தோழி, அன்று அவனை அணைத்து மகிழ்ந்த நாள் முதலாகவே இன்று வருவார் நாளை வருவார் என எதிர்பார்த்து இருந்தேனே. கன்றுகள் பசுக்கள் சூழும் கண்ணனை தன் காதலனாக நினைத்து ஏங்குகிறாள். கனா காண்கிறாள். அவன் வருவான், அவன் விளையாடி மகிழ்வான் என நாள்தோறும் காத்திருந்து காத்திருந்து சருகாகின்றாள். சாவதான முறையில் அபிநயத்திற்கு முழு முக்கியத்துவம் தரும் அழகிய பதத்தோடு அரங்கிலே பதம் பதிக்கிறார் அபீனா சத்தியலிங்கம். ராகம் யமன் கல்யாணி, தாளம் மிஸ்டர் சாப்பு. பதத்தோடு வருகின்றார் அபீனா. எங்கே வாழ்த்துகள் உங்கள் கரவொலிகளாய்.
தென்றல் சுடும் நிந்தை கண்டதுண்டோ தோழி தோழி நீ தென்றல் சுடும் நிந்தை கண்டதுண்டோ தோழி தோழி நீ தென்றல் சுடும் விந்தை கண்டதுண்டோ நாளே
கன்றுடன் பசு கூட்டம் சூழ வலம் வந்தார் மன்றல் கமழ் மார்பனடி கன்றுடன் பசு கூட்டம் சூழவனம் வந்தான் மன்றல் கமழ் மார்பனடி இன்றழகாய் குழலூதிய கண்ணனே Okay, let's all give a round of applause for the wonderful padam she just performed. Vanakkam, my name is Saruka Parajasingam, and I am Abeinaa's aunt. Our next dance is a very special request from our star tonight. She has chosen to dedicate this performance to a man that's been a guiding light in her life, her beloved great-grandfather, known to some as Thambaya Murugese, but we cherish him as Ayya. Before she begins, I'd like to share a few heartfelt words in his memory, a man whose honor, whose influence continues to guide Abeinaa till this day. Ayya was a proud Tamil man, deeply respected by those who knew him. At just 18, he served in the British Army in World War I, and he was later caring for his community as a nurse in Nidindiva. He was a pillar of strength and wisdom, and even as he passed at the age of 95, he remained a shining example of dignity, intelligence, and resilience. Ayya was definitely an expressionist. He lived life with purpose and a deep appreciation for beauty. Though he was strict with his own children, he poured endless love into his grandchildren, such as myself, and even more love into his great-grandchildren, like Abeinaa. With us, he was warm, gentle, and just always the sweetest soul. His discipline was unwavering until the very end, and through him, Abeinaa learned a very important lesson, and that is that discipline is not a restriction. It is the very thing that gives you the freedom to achieve anything you set your mind to. His love for the arts was absolutely boundless. He encouraged us to draw, to sing, to dance, to read, and never to stop learning. He would hand us stacks of his old medical booklets, urging us to use the back cardstock for drawing. One of Abeinaa's most cherished memories is when he bought her her very first pair of salangas. Gifted by him, it already held such a beautiful place in her heart.
but she knew that she had to wear it with the same confidence, pride, and discipline he carried in his life. This dance that you are about to witness right now tells the story of the Tamil diaspora, their struggles far away from their motherland, yet who carry their culture, their language, and heritage wherever they go. For Abeinaa, it's also a personal story. That one is of carrying Ayya's visions, values, and love for the arts in every step. Tonight, Abeinaa dances not only for our people's story, but for the man who first placed this art in her hands and in her heart. This dance is for you, Ayya. கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயகமறவே கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயகமறவே உடல் வாழ உயிர் பிழக்க உலகின் திசைகள் எங்கு சென்றாலும் உடல் வாழ உயிர் பிழைக்க உலகின் திசைகள் எங்கு சென்றாலும் உணர்வாலே தொப்பிள் கொடியே உறவு எண்ணி நித்தம் மகிழ்வே உணர்வாலே தொப்பிள் கொடியே உறவு எண்ணி நித்தம் மகிழ்வே கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயகமறவே எழுத்துருவின் பேச்சுருவில் எத்தனையோ மொழியறிந்தேன் இன்பத்தமிழ் மொழியின் நிகராய் இன்னும் ஒரு மொழியறியேன் எழுத்துருவில் பேச்சுருவில் எத்தனையோ மொழியறிந்தேன் இன்பத்தமிழ் மொழியின் நிகராய் இன்னும் ஒரு மொழியை அறியேன் வாரம்பாடி பறவையின் நிலையில் வானம்பாடி பறவையின் நிலையில் காணும் திசையில் சிறகுகள் விரித்தே வானம்பாடி பறவையின் நிலையில் காணும் திசையில் சிறகுகள் விரித்தே தாய் நிலத்தின் தென்றலின் வாசம் இரவல் நாட்டில் எத்தனை வாசம் தாய் நிலத்தின் தென்றலின் வாசம் இரவல் நாட்டில் எத்தனை வாசம் கடல் தாண்டியே வந்தாலும் கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயகமறவே
ஒற்றை பனைகள் சூழும் கடல் அலையின் பாட்டில் சொக்கி வலையில் வீழும் மீன்கள் கால் நடந்த வயல்களின் நடுவே கதை சொல்லும் ஒற்றை பனைகள் சூழும் கடல் அலையின் பாட்டில் சொக்கி வலையில் வீழும் மீன்கள் ஞாலத்திலே சொர்க்கம் என்றே ஞானத்திலே சொர்க்கம் என்றே நெஞ்சம் தொடும் கருவறையே ஞானத்திலே சொர்க்கம் என்றே நெஞ்சம் தொடும் கருவறையே அந்திமத்தில் உந்தன் மடியில் கண்ணுறங்க அருள்வாய் தாயே அந்திமத்தில் உந்தன் மடியில் கண்ணுறங்க அருள்வாய் தாயே கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயை கமரவே கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயை கமரவே உடல் வாழ உயிர் பிழக்க உலகின் திசைகள் எங்கு சென்றாலும் உடல் வாழ உயிர் பிழக்க உலகின் திசைகள் எங்கு சென்றாலும் உணர்வாலே தொப்பில் கொடியும் உறவு நித்தம் மகிழ்வே உணர்வாலே தொப்பில் கொடியும் உறவு நித்தம் மகிழ்வே கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயை கவரவே என்னை சுமந்த தாயை கவரவே என்னை சுமந்த தாயை கவரவே அற்புதமான இந்த நடனத்தை பற்றி பேசுவதற்கு முன் நான் பதத்துக்கு தந்த முகவுரையின் முடிவில் காத்திருந்து காத்திருந்து சருகாகின்றாள் என்று முடித்திருந்தேன். அதன் நிமித்தமோ என்னமோ இந்த உருப்படிக்கு அறிமுகம் செய்ய வந்திருந்தார் ஷாருக்கா லக்ஷ்மண் பரராஜசிங்கம் அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுக்களும். இந்த நடனம் எங்கள் உள்ளத்தை தொட்டது மாத்திரமல்ல, எங்கள் சிந்தையை வருடியும் நெருடியும் சென்றிருக்கிறது. இந்த நடனத்தில் அபீனாவின் சகோதரி சபீனா சத்தியலிங்கம் கூட இணைந்திருந்தார். சபீனாவும் திருமதி ஜனனிகுமார் அவர்களிடம் நாட்டிய கலையை கற்றவர். தாய் நாட்டிலும் தாய் மொழியிலும் கொண்ட மிகுந்த பற்றுதலின் வெளிப்பாடாய் இந்த பாடலை மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டதற்கிணங்க இன்றைய இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி நிரலுக்குள் இணைக்கப்பட்டது. அந்த வரியை கேட்டவுடன் கடல் தாண்டியே வந்தாலும் கண்டம் கடந்தே வாழ்ந்தாலும் கன்னி தமிழ் மொழியோடு என்னை சுமந்த தாயகம் மறவேன், உடல் வாழ உயிர் பிழைக்க உலகின் திசைகள் எங்கு சென்றாலும் உணர்வாலே தொப்புள் கொடியின் உறவை எண்ணி நித்தம் மகிழ்வேன். எழுத்துருவில் பேச்சுருவில் எத்தனையோ மொழி அறிந்தேன், இன்பத் தமிழ் மொழியின் நிகராய் இன்னும் ஒரு மொழியை அறியேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் வரிகளுடைய வெளிப்பாடாய் இதை பார்க்கலாம். இவ்வாறான அற்புதமான இந்த வரிகளை தந்தவர் கார்மேகம் நந்தா அவர்கள். அதற்கான நடன அமைப்பை செய்தவர்கள். இந்த அற்புதமான வரிகளுக்கு அபிநயம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை அழகாக தந்தவர்கள் ஆசிரியர் ஜனனிகுமார் மற்றும் தாமிரா குமார் ஆகியோர். வானம் பாடி பறவையின் நிலையில் காணும் திசையில் சிறகுகள் விரித்தேன், தாய் நிலத்தில் தென்றலின் பாசம், இரவல் நாட்டில் ஒப்பனை வாசம், கால் நடந்த வயல்களின் நடுவே கதை சொல்லுகின்ற ஒற்றைப்பனைகள், சூழும் கடல் அலையின் பாட்டில் சொக்கி வலையில் வீழும் மீன்கள். மீன்பாடும் தேர்நாட்டிலிருந்து வந்த பேராசிரியருக்கு நான் சொல்ல தேவையில்லை, இந்த வரிகளுடைய வெளிப்பாடு அது. ஞாலத்திலே சொர்க்கம் என்றே நெஞ்சம் தொழும் கருவறையே, என்னுடைய அந்திமத்தில் உந்தன் மடியில் கண்ணுறங்க அருள்வாய் தாயே என்று இந்த அற்புதமான வரிகள், அந்த வரிகளை யாத்த அந்த கவிஞருக்கும் எங்களுடைய கரோலிகளை இந்த அரங்கிலே கொடுக்க வேண்டும். மண்ணையும் மொழியையும் தம் சிந்தையிலே நிறுத்தி
எம் சிந்தையிலும் இருத்திவிட்டு சென்றிருக்கும் எங்கள் செல்விகளுக்கு, இல்லை இந்த தமிழ் செல்விகளுக்கு எம் தாய்மொழியாம் தமிழ் போல் அவர்தம் வாழ்வு சிறக்க எங்கே எங்களுடைய வாழ்த்துரைகளால் வாழ்த்துவோம். அடுத்த உருப்படி கீர்த்தனை, இசைப்பாடல் புகழ்ச்சி கிருதிகளுக்கு முன்னோடி இவை. சொற்கட்டு அணிகள் அடவுகளால் அலங்கரித்து கற்பனா ஸ்வரங்கள் இசையோடு சங்கமித்து பெரியோர்களின் குணங்கள், வீர பெருமை, மொழி, கலை, இனச்சிறப்பு இவை பேசுவது கீர்த்தனை. ராக மாளிகை ஆதி தாளத்தில் அமைந்து வருகின்ற கீர்த்தனையின் பாடல் வரிகள் தந்தவர், ஈழத்து இசையை இன்று நாங்கள் தனித்துவமாக பேசுகின்றோம் என்று சொன்னால், யாழின் இணுவில் மண் ஈழத்து இசை உலகுக்கு உவந்தளித்த உன்னத கலைஞன் என் வீரமணி ஐயர் என்பதை நாங்கள் நெஞ்சிலே என்றும் நிறுத்த வேண்டும். அந்த மகான் செய்த பாடலுக்கு அற்புதமாக நடன அமைப்பை செய்திருக்கிறார் எங்களுடைய லயபாவ நர்த்தகி தாமிரா குமார் அவர்கள். சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மணிவாசகர் சுவாமிகள் மற்றும் தேவர்களால் போற்றப்பட்ட கபாலீஸ்வரர் கோவிலில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கற்பக வல்லியின் பொற்பதங்களை துதித்து நற்கதி வேண்டும் என இந்த கீர்த்தனத்தை யாத்திருந்தார் எங்கள் இணுவை மைந்தன் என் வீரமணி ஐயர் அவர்கள். கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா, பற்பலரும் போற்றும் பதி மயிலா புரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட என அம்பாள் ஆனந்த பைரவியாய், கல்யாணியாய், நாகேஸ்வரியாய், பாகேஸ்வரியாய், ரஞ்சினியாய் நம்மை ரட்சிப்பவர் என இந்த கீர்த்தனம் பேசும். ஆசிரியர் ஜனனிகுமார் அவர்கள் வீரமணி ஐயரிடம் 4 ஆண்டுகள் தனது குரு பத்மினி ஆனந்த் அவர்களுடைய விருப்பிற்கிணங்க பரதத்தின் நுணுக்கங்களை கற்றவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அவரிடம் 4 ஆண்டுகள் பெற்றதை தன்னுடைய குருவின் மூலமாக இன்று மாணவி அபீனா அவர்கள் இங்கே அரங்கேற்றப் போகிறார். காலம் சென்ற திரு யாழ்ப்பாணம் வீரமணி ஐயருக்கு இந்த கீர்த்தனத்தை சமர்ப்பித்து அவரின் ஆசி வேண்டி, குருவருளும் திருவருளும் நிறைந்தால் மாத்திரமே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் மாணவர்களுக்கு நேரும். அரங்கில் தன் பாதம் பதிக்க நம் மனங்களை இசையால் நிரப்ப கீர்த்தனத்தோடு வருகிறார் அபீனா சத்தியலிங்கம் அவர்கள். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் தேவி. கற்பகவல்லி பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாய் தேவி. கற்பகவல்லி பொற்பதங்கள் பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியே. பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியே. பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியே. பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியே. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியே. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியே. சிற்பம் நிறைந்த உயிர் சிங்கார கோயில் கொண்ட. சிற்பம் நிறைந்த உயிர் சிங்கார கோயில் கொண்ட.
சிற்பம் நிறைந்த கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த கோயில் கொண்ட கற்பகவல் பொற்பதங்கள் பிடித்தே நீ இந்த வேலை தன்னில் செய்கின்றே மறந்தார் நீ இந்த வேலை தன்னில் செய்கின்றே யாரிடமோ நீ இந்த வேலை தன்னில் செய்கின்றே யாரிடமோ ஏன் இந்த மௌனமம்மா ஏழு என கருள ஏன் இந்த மௌனமம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனமம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனமம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாரம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாரம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாலும் அம்மா கற்பக வல்லி பொற்பதங்கள் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிறங்கி என்றும் நல்லாட்சிவை தேடும் நாயகி எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிறங்கி என்றும் நல்லாட்சிவை தேடும் நாயகி நித்ய கல்யாணி நித்ய கல்யாணி கபாலி காதல் புரியும் கல்யாணியே 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 கபாலி காதல் புரியும் நித்ய கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உன்னை நம்பினே நம்ம உல்லாசியே உன்னை நம்பினே நம்ம கற்பக வல்லியின் பொற்பதங்கள் பிடித்தே கதியருள்வாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகீஸ்வரி மாயே வாராயுது தருணம் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகீஸ்வரி மாயே வாராயுது தருணம் பாகேஸ்ரீ தாயே
தாயே தாயே தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனார் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனார் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனார் ரஞ்சயே ரட்சிப்பார் அஞ்சுகிறேன் ரஞ்சயே ரட்சிப்பார் அஞ்சுகிறேன் கற்பக பல்லினும் பொற்பதங்கள் பிடித்தே கதி அருளாயம்மா தேவி கற்பக பல்லினும் பொற்பதங்கள் பிடித்தே கதி அருளாயம்மா ஆனந்த பைரவியே கல்யாணியே பகேஸ்வரி ரஞ்சனியே Gurubhyo Namaha. Can we get another round of applause for Abeinaa and our wonderful Kirtanam? My name is Aishani Satish Kumar, and it gives me the greatest pleasure to introduce our chief guest tonight, Dr. Yamuna Sangara Sivam. Dr. Yamuna Sangara Sivam began her practice in the performing arts at the age of 6 as a student of Bharatanatyam, Carnatic voice, and European classical piano. She studied Bharatanatyam with the guidance and teachings of Guru Suppaiah in Yalpanam, Tamililam, northern Sri Lanka. As an undergraduate student, she studied Odissi with the guidance and teachings of Guru Gangadhar Pradhan in Bhubaneswar, Odisha, India. She completed her undergraduate studies at the University of Minnesota School of Music in musicology with piano as her principal instrument. She studied piano with the guidance and teachings of Dr. Alexander Brzezinski and feminist musicology with the guidance and teachings of Dr. Susan McClary. She completed her undergraduate studies with thesis performances in European classical piano and Odissi dance. After completing her Bachelor of Arts in musicology, she proceeded to complete her Master of Arts in dance ethnology at the University of California, Los Angeles. While she was a graduate student at UCLA, she had the extraordinary opportunity to participate in the Black or White music video project with Michael Jackson. Dr. Sangara Sivam was selected to perform a duet with Michael Jackson in this iconic music video that responds to racialized violence with the celebration of multinational solidarities we may endeavor to create through music and dance. After completing her studies at UCLA, she proceeded to the Maxwell School of Citizenship and Public Affairs at Syracuse University to complete her doctorate in cultural and political anthropology. Her dissertation research focused on the cultural productions of nationalism and the struggle for national self-determination forwarded by the Liberation Tigers of Tamililam. Dr. Sangara Sivam is currently a professor of anthropology and director of the Women and Gender Studies program at Nazareth University in Rochester, New York. She engages her interdisciplinary training in musicology, dance ethnology, cultural, political anthropology, translational feminist and queer epistemologies and ontologies to inform her studies of terrorism, nationalism, resistance, and the intersectional politics of race, class, gender, sexualities, national and transnational
identities, and diversion abilities. Her book, Nationalism, Terrorism, Patriotism, A Speculative Ethnography of War, 2021 to 2022, was published by Palgrave Macmillan. Her current projects focus on developing speculative ethnographic research methodologies, particularly in her studies in the field of cure food studies. She is inspired by her parents, Dr. Sadasivam Sangarasivam and Indiramadi Sangarasivam, and her grandparents, Ramalingam Kandaya and Kanahama Kandaya, to honor an ever-evolving transnational sense of self-rooted in Tamilulam. Her politically engaged, scholarly, pedagogical, and everyday life practices are deeply informed by her ongoing studies in Tamil culture, heritage, history, and ancestral awareness of our ever-evolving selves as ecologically interdependent living beings. Dr. Sangarasivam's recent scholarly and artistic endeavors in the studies of transnational feminist formations, transnational Asian feminist collectives, and transnational food cosmogonies invite her to journey into the fabulatory arts of culinary worlding to build solidarities across space and time. Ladies and gentlemen, with that, it gives me the greatest pleasure to call upon Dr. Sangarasivam and her husband, Mr. Peter Abdullah, to the stage. Thank you. To honor our chief guest, I kindly invite Abeinaa's parents to the stage, please. Can we have Abeinaa's parents to honor our chief guest? And also I would like to have the director of Shilompoli Shethra, Srimati Janani Kumar, to the stage as well, to honor our chief guest. And ஒரு அரங்கினுடைய அழகை கலைஞர் பெருக்குவது போல ஒரு விழாவின் பெருமையை உயர்த்துபவர்கள் உங்களை போன்ற விருந்தினர்கள். அந்த விருந்தினர்களில் இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராய் இந்த அரங்குக்கு பெருமையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய முதன்மை விருந்தினரும் அவர்தம் துணைவரும். Good evening. I am deeply honored to be invited by Abeinaa Sathiyalingam and her wonderful family, her parents, all that are gathered here, her sister, to take part in celebrating Abeinaa's dedicated training in the performing arts, her contributions to the Greater Toronto Tamil community as an instructor in Tamil language and Bharathanatya at Arivaham Tamil Cultural Academy. Grounded in her dedication to teaching and inspiring youth in our diasporic community to sustain and develop Tamil cultural heritage through the performing arts, we join Abeinaa and her family in celebrating her achievements as she ascends to the stage with this evening's Arangetram. It's really a testimony to all that are gathered here today, and especially her parents, her family members, who have sustained her and who have proudly brought her to this wonderful moment of her Arangetram. We come together to celebrate Abeinaa's dedication in Bharathanatya training to achieve the rigorous standards of excellence as a disciple of her guru, Sadange Nartaki Srimati Janani Kumar and Laya Bhava Nartaki Srimati Tamira Kumar. Initiated in Bharathanatya at the age of 3 with her aunt Srimati Padmani Anand and studying multiple Indian classical dance forms under the guidance of Srimati Vasundhara Thomas at the Kalakshetra Foundation in Chennai. Srimati Janani Kumar is an internationally recognized artist who is the founder of the Shilompoli Shethra Dance Academy in 1994, as we have already learned in our introductions earlier this evening. Dedicating more than 30 years of service to training generations of Tamil youth, Srimati Janani Kumar inspires her daughter Srimati Tamira Kumar to follow in her dance steps to pursue an interdisciplinary career in the performing arts and international business entrepreneurship.
The Shilompoli Shethra Dance Academy is known as a sanctuary for advancing excellence in Bharatanatyam. Under the directorship of Srimati Janani Kumar and Srimati Thamira Kumar, students enrolled in the Shilompoli Shethra Academy are introduced to a curriculum designed to advance theoretical and practical innovations while being grounded in the heritage of Carnatic music and Bharatanatyam dance that sustains the extraordinary history and aesthetics of the performing arts in Tamil culture. I join Abeinaa in acknowledging and honoring my teachers who allow me to participate in this evening's artistic offerings. Guru Suppaya, with whom I studied Bharatanatyam in Yalpanam, Tamil Elam, and Guru Gangadhar Pradhan, with whom I studied Odissi dance in Bhubaneswar, Orissa, and my grandparents, Ramalingam Kandeya and Kanahamma Kandeya, and my parents, Dr. Sangrasivam Sadasivam and Indramadi Sangrasivam. It is my parents and grandparents' perseverance, dedication, love, sacrifice, and unwavering faith which they laid the foundations for my abilities to succeed in all my endeavors. I feel their presence with me always and today. My deep gratitude to all ancestors who continue to guide us and walk with us in spirit. Abeinaa's Arangetram honors our ancestors collectively by embodying our cultural and spiritual heritage through the classical art form of Bharatanatyam. As an artist, scholar, and professor of anthropology and women and gender studies, I am honored to attend and witness Abeinaa's extraordinary perseverance and dedication to excellence in the performing arts of Carnatic music and Bharatanatyam classical dance. Guided by feminist anthropological perspectives, I asked Abeinaa why Bharatanatyam is an important part of her identity at this point in her life. She shared that, quote, "Bharatanatyam is more than just an art form to me," Abeinaa said. "It teaches you to view the world through the lens of meaning, history, and grace. What once felt like steps, Abeinaa's mudras in my childhood, has grown into something far deeper. This dance form has transformed my mindset, built resilience, and nurtured a deep sense of discipline, trust, and responsibility. Before I even began formal classes, my great-grandfather gifted me my first salangay, and we saw the dedication dance that she and Sabina shared with us this evening. So beautiful, so memorable. It was a moment we shared that holds immense meaning for me, and it continues to stay close to my heart, Abeinaa said. That gift, the memory of his pride, has become a lasting source of inspiration. As I carry those salangay with me now into my Arangetram, I do so with the hope of making him proud and carrying forward the bond we shared through this art form," end quote. Abeinaa's training in Bharatanatyam began at the age of 5 under the guidance of Srimati Sujitra Sudharkar and continued at Shilompoli Shethra Dance Academy with her guru, Srimati Janani Kumar. She recognizes both her guru and Srimati Thamira Kumar as having a profound impact on her life, not only in shaping her as a dancer, but in molding her character, strength, and perseverance. Abeinaa recalled that, quote, and again these are her words, "After stepping away from dance for over 2 years during the pandemic, I returned with a renewed sense of purpose. That time away made me realize how deeply Bharatanatyam is intertwined with who I am. At the age of 19, rekindling my connection to this art form has grounded me and strengthened my sense of self and cultural belonging. It has become a sacred space for my expression and identity, a bridge between tradition and self. Bharatanatyam is not only a form of devotion and storytelling, but also a constant force shaping how I carry myself in the world. I feel incredibly blessed to have received such unwavering support from my teachers, my family, and friends on this journey," end quote. I asked Abeinaa what message she's hoping to communicate to the community members gathered here, that is, all of us gathered here today,
to support her at her Arangetram, and she said the following to us, for us, quote, "To the Tamil community in Toronto, I hope my Arangetram stands as a testament to the importance of persevering and embracing our culture. I currently teach as a Tamil teacher at Arivaham Tamil Cultural Academy, where I also teach dance for our annual cultural show, Vake. Working with children has been one of the most fulfilling parts of my life, and I see firsthand how language and art build confidence, connection, and cultural pride in the next generations. Through this Arangetram, I want to show our younger community members that there are no limits when you commit yourself to your passion. Even after pausing for years, it was possible for me to return and grow stronger. I hope this performance encourages young people to believe in their potential and to honor their roots through tradition and dedication," end quote. I then asked Abeinaa what message she's hoping to communicate to our community members in our homeland in Tamil Eelam, who are here in spirit to support her at her Arangetram, and she replied with the following, quote, "To the members of our community in our homeland who are with me in spirit, this Arangetram is a humble offering, an act of remembrance and love. Every moment I perform is an extension of the legacy you have passed down to us. Though we may be oceans apart, I carry you with me in every step. I hope this performance reflects the strength of our identity and the pride we feel in carrying forward the traditions that were born in our homeland and nurtured in the diaspora," end quote. Abeinaa's Arangetram is an homage to not only a lineage of artists with whom she has had the privilege of studying with, it is an homage to future generations of Tamil youth who will follow in her footsteps to mobilize their passions for studying and for advancing our incredible Tamil heritage through the performing arts. It is also an homage to all our community members who perished in decades of genocidal wars in Sri Lanka. The dance studies scholar Ann Cooper Albright recognizes that, quote, "A representational system concentrated in the live body, dance, creates an interconnectedness of bodies and identities for foregrounding the cultural significance of somatic, that is, the bodily, and historical cultural experiences," end quote. Tamil Kalai is that representational system that allows for the interconnectedness between our cultural past, present, and futures. This interconnectedness is central to Abeinaa's feminist politics and identity as an emergent scholar, artist, and healthcare professional. She has a passion for working with children and intends to engage her artistic and academic scholarship to participate in youth outreach activities. These initiatives include her work in helping coach Waterloo Children's Community Basketball League, as we have heard earlier. Abeinaa, you and I share a history and passion for both dance and basketball. I was a starting point guard at John Marshall High School in Rochester, Minnesota, and I'm currently obsessed with Caitlin Clark and the Indiana Fevers. Those of us who are basketball followers, this is like the thing now in the US especially, but also here in Canada, I think. Our training in Bharathanatya prepared us well to be excellent basketball players. We also share a deep commitment to advancing women and gender studies as scholars, artists, and activists in the communities that we live and thrive in. Every performance, every Arangetram in all of our performing arts is an act. It is a form of political action. It is a form of political action because it is a will to resist assimilation and erasure as a result of our movement across oceans. And so, Abeinaa, through your work as a feminist leader of youth, in your role as a teacher of Tamil language and Bharatanatyam, your outreach work with youth in sports and medicine,
you inspire future generations of Tamil youth to pursue multiple goals and passions that eventually find meaningful connections between seemingly disparate experiences. In reflecting on her identity as a feminist artist and scholar, Abeinaa said the following, quote, "I hope to bring an intersectional, justice-centered approach to everything I do, whether in medicine, education, or the arts. I believe that true care extends beyond the clinic, and my goal is to be a source of support, empowerment, and advocacy for the next generation, especially for children and marginalized communities. In the future, I also hope to start my own Bharatanatyam class to pass on the knowledge and love I've gained for this art form. I want to create a space where young dancers can feel connected to their culture, empowered in their identities, and confident in their ability to express themselves through movement." End quote. Abeinaa, your life experiences that lead you to this moment of your Arangetram is not only a celebration of all your extraordinary achievements as an artist, scholar, and community organizer. Your lived experiences intersect with the lived experiences of each of us gathered here today with you. Experiences of life before and after military occupation of our ancestral homelands in Tamil Eelam, before and after forced migrations due to colonial wars that brought us all here to make homeland in Turtle Island, otherwise known as North America. We, Ulavar, joined generations of settlers to inhabit these territories of indigenous nations. We acknowledge these indigenous lands of our sisters and brothers of the Wendat, Anishinaabe, and Haudenosaunee nations. In solidarity with them, we honor the earth and all living beings in this place. We share the trauma of colonial genocidal violence that displaces us from our ancestral homelands in Tamil Eelam. Abeinaa, your Arangetram is a form of cultural and political action, indeed, an essential aspect of sustaining Tamil heritage and Tamil history in the ever-changing, ever-challenging social and cultural landscapes of diasporic life. We join you this evening in celebrating our extraordinary shared Tamil heritage. We support you through each setback that sets you up to celebrate each milestone of success as you proceed with your work with community organizing that advances the artistic and scholarly lives of youth in our Tamil diasporic communities. You are and will continue to be an inspiration to young artists and scholars who witness your dedication to politically engaged, community-centered Tamil performing arts and Tamil language and culture. Mihavum Nandri. Vanakkam. ஒரு சம்பிரதாய நடனக் கச்சேரியில் நிறுத்த உருப்படிகளில் நிறைவாக ஆடப்படுகின்ற தில்லானா, தித்திக்கும் இந்த தில்லானா மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் நாட்டிய உருப்படி. இந்த தில்லானாக்கள் கேட்பதற்கு இதமான ராகங்களில் அமைவது இதன் சிறப்பு. நிறுத்த வகைக்குரிய உருப்படியாயினும் சரணத்தோடு வருவதனால் பாடற்பகுதி அபிநயத்திற்கு உரியதாகிறது. ஒரு நடனமாடும் நர்த்தகியினுடைய தாள ஞானம், அங்க சுத்தம் மிக தெளிவாக புலப்படுகின்ற உருப்படி. வருகின்ற தில்லானா பரஸ் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் இதற்கான பாடல் அமைப்பை செய்திருக்கிறார் ராமநாதபுரம் ஸ்ரீ பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார். அதற்கான நடன அமைப்பை செய்திருக்கிறார் ஆசிரியை ஜனனிகுமார். அதனைத் தொடர்ந்து ஆடப்படுவது மங்களம். இதற்கென தனி ஒரு ஆடல் முறை இல்லையெனிலும் வாழ்த்து சொற்களை பாடி பக்கேசியாளரை, ஆசிரியையை, உங்களை எல்லோரையும் வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை மங்களமாக நிறைவு செய்வதற்கு வருகின்ற மங்களம் அருணகிரிநாதர் அருளிய ஐங்கரனை ஒத்தமனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை என்று யானை முகனையுடைய விநாயகப் பெருமானுக்கு இளையவராக விளங்கி 3 உலகங்களையும் தனது வலிமையால் வற்றச் செய்து வெற்றி கொள்ளும் கொங்கணகிரி எனும் திருமலை மேல் எழுந்தருளி வளர்கின்ற பெருமிதமுடைய தமிழ் கடவுளை வணங்கி தில்லானாவோடும் மங்களத்தோடும் நிகழ்வை மங்களமாய் நிறைவு செய்ய உங்களோடு சங்கமிக்கிறார் அபீனா சத்தியலிங்கம். அங்கே உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுகள்.
தனோந்தனத்த திருந திருதானி தோந்த தீரன திரு தனோந்தனத்த திருந திருதானி தோந்த தீரன திரு தனோந்தனத்த திருந
मुत्तुरामलिङ्गराजेन्द्र विपुणि अभिरामिरयमुगारक्षिम्भुवि वाराहि राजराजेश्वरि शङ्करि रामनाथपुरपालगुडं मुत्तुरामलिङ्गराजेन्द्र विपुणि अभिरामिरयमुगारक्षिम्भुवि वाराहि राजराजेश्वरि शङ्करि तकितजं तकता तकित निरिजनि दगनि तकजं गमदग तकितजं तगतजं जं मगरि तकितजं निरवदतनदि सवागरि जनि तदिकिन तों तनोदन तदिरना नारदानि तों तदिरना तनोदन तदिरना
கரனை ஒத்தமனம் புலமகற்றி வளரந்தி பகலற்ற நினை அருள்வாயே. அம்புவிதனக்குள் வளர் செந்தமிழூத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவ துணர்வு தந்தடிமை மூர்த்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தந்திகைகள பகுசு என் திசை மதிக்கவள சம்பிரமவித துடனை அருள்வாயே. மந்திய சுகத்தை வெகு இங்கிதமே ஊற்றமன உந்தனை நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகர பகலும் வந்த சுபரக்ஷை புரி வந்தனைய பூதியினை அருள்வாயே. பொங்கினுயிர் பேற்று வளர் தென்கரையின பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகத்திளைய கந்தனென வேற்றி பெரு கொங்கணகிரி குவள பெருமாளே. குஞ்சர முகத்திளைய கந்தனென வேற்றி பெரு கொங்கணகிரி குவள பெருமாளே. குஞ்சர முகத்திளைய கந்தனென வேற்றி பெரு கொங்கணகிரி குவள பெருமாளே. கொங்கணகிரி குவள பெருமாளே. பெருமாளே பெருமாளே. அயராத உழைப்பு, அன்பு பெற்றோருடைய ஒத்துழைப்பு, அதனுடைய வெளிப்பாடு இன்றைய அற்புதமான அரங்கேற்றம். இன்று இனிதே தன்னுடைய அரங்கேற்றத்தை நிறைவு செய்திருக்கின்ற செல்வி.Abeinaa Sathiyalingam அவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள். இலக்கியங்களிலே அங்கவை சங்கவை என்பது போல அபீனா சபீனா அவர்தம் பெற்றோர் திருமதி சத்தியலிங்கம் தர்ஷி இணையருக்கும் எங்களுடைய அரங்கு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இவ்வாறான அற்புதமான நர்த்தகியை இந்த கலை உலகுக்கு உவந்தளித்திருக்கின்ற சிலம்பொலி ஷேத்ரா நாட்டிய பள்ளிக்கும் அதன் இயக்குனர் ஸ்ரீமதி ஜனனிகுமார் அவர்களுக்கும் அவர்தம் புதல்வி லயபாவ நர்த்தகி தாமிரா துவாசன் குமார் அவர்களுக்கும் உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள். இந்த அரங்கேற்றத்திற்கு தங்கள் அணிசை கலைஞர்களாய் இணைந்து மெருகேற்றிய இந்த அற்புதமான கலைஞர்களும் வாழ்த்துக்குரியவர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இப்பொழுது தன்னை இத்துணை அழகாக அற்புதமான நர்த்தகியாய் தன்னை இந்த கலை உலகுக்கு தந்திருக்கின்ற ஆசானுக்கு மதிப்பளிப்பு செய்கின்ற தருணம். அந்த வகையில் முதலிலே நான் அன்போடு அழைப்பது தன்னை இந்த உயர்நிலையினை அடைய ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிய அபீனாவின் குரு, சதங்கை நர்த்தகி, பரதகலா வித்தகர், நடன சுந்தரி, நாட்டிய சிரோன்மணி திருமதி ஜனனிகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். ஆசிரியருக்கு மதிப்பளிப்பு செய்வதற்கு முன் நான் நினைக்கிறேன் அபீனாவுக்கு மதிப்பளிப்பு செய்ய வேண்டும் என்று அவர்தம் குடும்பத்தார் விரும்புகிறார்கள். ஏனெனில் இந்த ஒரு அர்ப்பணிப்போடு இந்த அரங்கேற்றத்தை நிறைவு செய்திருக்கின்ற செல்வி என்றும் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரியவர். இங்கே அவருக்கான மதிப்பளிப்பை அவர்தம் பெற்றோர் முதலிலே வழங்க இருக்கிறார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோள் ஆக்கிய பெருமையோடு, நான் நினைக்கிறேன் தன் மகளை என்பதை விட மகள்களையே சான்றோராக்கி இருக்கிறார்கள். ஆகவே இருவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அபீனாவுக்கு உங்களுடைய அரங்கு நிறைந்த பாராட்டுக்கள். இந்த தருணத்திலேயே நான் மீண்டும் ஆசிரியை ஸ்ரீமதி ஜனனிகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நர்த்தகியின் ஆதாரமாய் ஆணிவேராய் இருக்கின்ற ஆசிரியை ஜனனிகுமார் அவர்களுக்கான மதிப்பளிப்பு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது.
Namaha. My name is Netra Nagaraja, and it gives me great pleasure in reading tonight's certification of completion as well as the award that will be presented to Kumari Abeinaa Sathiyalingam. Congratulations. Shilompoli Shethra Dance Academy is proud to present this award to Kumari Abeinaa Sathiyalingam for demonstrating the mastery of the art of Bharathanatya at her Arangetram held on Saturday, September 6, 2025 at the Richmond Hill Center. Presented by Guru, Bharatha Vittagar, Sadangai Nartagi, Nadana Sundari, Natya Sironmani, Ada Larasi Madhavi, Srimati Janani Kumar, Toronto, Canada. This certificate is awarded to Ms. Abeinaa Sathiyalingam for her outstanding performance during her Bharathanatya Arangetram, signed by founder and artistic director, Sadangai Nartagi Srimati Janani Kumar, chief guest Dr. Yamuna Sangarasivam, and witness Sri T.N. Balamuli Master on September 6, 2025. Congratulations.
அரங்கிலே ஒரு விடயம் இடம்பெறப் போகிறது, பெற்றோருக்கு தெரியாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தங்கள் குழந்தைகளை சான்றோர்களாக்கிய பெருமை. ஆகவே இவ்வாறான பெற்றோர் தமக்கு கிடைத்தது வரம் என அவர்களுடைய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாய் பெற்றோரை இந்த அரங்கிலே மதிப்பளிக்க வேண்டும் என்று அபீனாவும் சபீனாவும் விரும்புகிறார்கள். ஆகவே அபீனா சபீனாவினுடைய வரவோடு அந்த மதிப்பளிப்பு அவர்தம் பெற்றோருக்கு இடம்பெற இருக்கிறது. Amma and Appa, this Arangetram is not only a celebration of Abeinaa's dance journey, but also a reflection of your love and sacrifices. Behind every rehearsal, every costume, every drive to class, and every late-night practice, there has been your endless patience, dedication, and support. We know none of this would have been possible without you. We will never forget the nights during Arangetram practice when you sat there for hours watching Abeinaa repeat the same steps again and again, encouraging me when I was tired, fixing Abeinaa's costumes in between, and even quietly recording videos. Those small acts of love is what made today possible. Growing up, Amma would take us to countless performances, making sure we were exposed to this art form and inspired by it. And both of you, even as full-time working parents, have never failed to show up, to be present, and to cheer us on. That consistency, that commitment is something we'll never forget. Today, as I stand on the stage, it's not only my achievement, but it's yours as well. You have sacrificed so much, your time, your energy, your comfort, just so I could follow this passion. Amma, Appa, we truly are grateful and blessed to have you as our parents. You know, people often ask us, Anga Appa, and the truth is, he's always working. His way of showing love has been through his hard work and sacrifices, but that work was never separate from us. It was for us. Every late night, every early morning, and every extra shift. It was so that we can stand here today without ever feeling limited. Appa, your sacrifices are just as much a part of the stage as our steps. You both have shown us the meaning of unconditional love, supporting us not only in moments of success, but also in our struggles, doubts, and late-night breakdowns. Through it all, you have been our strongest foundation. We are forever thankful for you, and we will carry your values and your strength with us in everything we do. Amma and Appa, we love you. We truly are so blessed and grateful to have you as our parents. Ungal அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு என்றும் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். Thank you. Thank you. கியான் தவக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தன்னுடைய உடன்புறவா உறவுக்கு வாழ்த்து செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார். எங்கே உங்களுடைய வாழ்த்தொலிகளோடு வரவேற்றுக் கொள்வோம். கியான். Good evening, everyone. I hope you all enjoyed Abeinaa's Arangetram. My name is Kian, and I'm Abeinaa's cousin. To me, though, she's always been more like a sister, someone I can look up to, someone I can always talk to, and a best friend who has been by my side through tough times. Let me tell you a little about Abeinaa. She is one of the kindest people you'll ever meet, but she also believes in giving a little tough love when it's needed. A perfect example of this happened earlier this month when I went to a concert and I lost my phone.
When I told her the next day, literally ala thodangitar. That moment showed how much she cares. Naane phone pochenda illa. Adukku pendu, she's already calling me an idiot for losing the phone. That's just who she is. Someone who feels deeply, cares deeply, but also never hesitates to keep things real and honest. Now, when it comes to dance, that mix of kindness, passion, and honesty is something that has shaped her journey. I once asked her, "What made you want to do your Arangetram?" She told me, "As a kid, I've always wanted to do my Arangetram, and I just love dancing." That answer really stuck with me. It showed that this was never just a hobby or a passing interest. This was something she had dreamed of as a child, something she carried with over the years, and tonight we are witnessing that dream come true. For anyone who doesn't know, an Arangetram isn't something that just happens overnight. It represents years of dedication, practice, and sacrifice. I've seen firsthand the time and effort Abeinaa has poured into Bharathanatya. The discipline and the commitment it takes to get here is not easy, but watching her tonight, it's clear that all that effort was worth it. Because when Abeinaa dances, it's not just movement, it's her heart, her story, and her passion being shared with all of us. And that's what makes today so special. It's not only a celebration of her talent, but also her determination. Abeinaa, you've shown all of us what it looks like to work hard for it and work hard for a dream and bring it to life in such a beautiful way. So, congratulations on your Arangetram. I want you to know how proud I am of you, not just as your brother, but as someone who had the privilege of seeing you on and off the stage. And you balance that with the kindness that everyone here has felt from you in one way or another. This performance is proof of your dedication, your passion, and your heart. And I know this is only the beginning of many more achievements to come. Thank you. Vanakkam and good evening to everyone. On behalf of my family, it's my privilege to stand here and express my heartfelt gratitude to each and every one of you who made this evening possible. This stage, this performance, this moment is not mine alone. It belongs to so many people who guided me, supported me, and believed in me even when I doubted myself. First and foremost, I bow down to my gurus, Srimati Janani Kumar and Srimati Thamira Kumar. From the moment I returned to dance, you welcomed me with open arms and hearts. You didn't just teach me steps, you instilled discipline, devotion, and true meaning of surrendering to the art form. Every correction, every repetition, even the toughest pushes, all came from your love for Bharatanatyam and for me as a student. Whatever I was able to present tonight is because of your blessings, and I feel so fortunate to call myself your disciple. I want to also say thank you to Amama and Kaya teacher. Your support has been quiet but a steady force through this journey. Amama, your mix of love and honesty, making sure I ate, watching closely, pointing out what I could improve on, grounded me and kept me focused. Kaya teacher, you were my safe space. When things felt incomplete, you noticed the smallest details, gave me guidance, and most importantly, you listened. That care and encouragement gave me confidence when I needed it the most. To the wonderful orchestra, words cannot capture how blessed I feel to share this stage with such incredible artists. Arun Master, your voice gave soul to my dancing. Radhi Ribbon Master, your Miradangam anchored me with every beat. Balamurali Master, your violin filled the hall with emotion and grace. And Thayabaran Master, your flute touched every heart, weaving depth and beauty into each and every piece. Dancing to your music has been the greatest privilege of my life. We are honored tonight by the presence of our chief guests, Dr. Yamuna Sangarasivam and Peter Abdallah. The fact that you traveled all the way from Rochester simply because it was my wish speaks volume of your generosity. It's something my family and I will never forget. To my guru's guru, Srimati Padmini Anand, your presence is such a blessing. And through KUI Kiridan, thank you for encouraging students like me to hold on to our language and culture with pride. Having you and your family here made tonight even more meaningful. I'm also grateful to Balasundar Master for your encouragement and to Nalina Auntie for making me feel and look beautiful for my photo shoot and this evening. And before I thank my immediate family, I want to pause and honor my great-grandfather, Ayya. You were the one who first placed this art form in my hand.
Every step I took tonight was a continuation of your legacy, and I hope I made you proud. Amma and Appa, this Arangetram is as much as yours as it's mine. From the moment I chose to return to dance, you gave me everything. Your time, your sacrifices, your endless encouragement, driving me to late classes, waiting patiently, rearranging your own lives so I could pursue this passion. It's because of you that I stand here tonight, and I will carry that gift forever. To my cousins, aunts, and uncles, thank you for never saying no to my endless requests. Whether it was checking book designs, helping with costumes, or giving creative input. Kian, your drives, your late nights of help, and your patience with my obsession over every detail, I will always remember. To the family members who traveled across the country to be here, your presence means the world. And to my little cousins, Kavin, Gia, Ansika, and Arabi, thank you for beginning tonight's performance with your graceful voices, singing both Tamil Thai Valte and O Canada. It was so special. I'm also grateful for Tarshika and Saruka for reading my bio and speaking about Aya on my behalf. Having you share this evening made it more personal and unforgettable. A very special thank you to Vani Auntie. Your love and support and entrusting me with such precious jewelry for my photo shoots and tonight added more beauty to my presentation. Thank you to Sri Sabri Peedam Ayyappan Temple for blessing me and allowing me to begin this week on such an auspicious note. Dancing during your Thir Thiruvala this entire week of visiting the temple has been nothing but peaceful, and a care and affection you have shown me is irreplaceable. I'd like to extend my heartfelt thanks to Shilompoli Shethra students, from patiently helping me polish each step, to keeping rehearsals and logistics on track, and even traveling from afar to handle lighting. Your dedication, both on and off stage, meant so much to me. My gratitude also goes to Rajaram for the delicious catering, our photographers from Nenevuhala and Ikuravi, Anala Express for videography, and Capuchin Visuals for my promo video. Thank you to Paradise Prints and Apex Creations for the invitations and the Arangetram book, and to Star Events Decor for bringing my family's vision to life. A special thank you to you as well, our Master of Ceremony, Mr. ATP Ranjit, for hosting with such elegance, and to the Richmond Hill staff members for their seamless coordination that made this evening possible. To my friends, you have carried me through this journey in ways you may not even realize. For the past year, all I've spoken about is my Arangetram. Through every rant, every breakdown, and even every little panic over details, you have never once complained. You all listened, you all supported me, and even ran errands with me, and even sat in parking lots just planning. More than anything, you stood by me when I needed it the most. Thank you for helping me build the beautiful lobby backdrop. It wasn't just decor, it was a token of love, and I could never have done it without your care and friendship. I'm so blessed to have all of you in my life. And now to the person who has been my anchor through it all, my sister Sabina. Without you, tonight simply would have not been possible. From driving me to 7 a.m. or 9 p.m. classes, our post-dance class ice cap runs, I definitely ran your card at Tim Hortons this year. You were there through it all. You designed my book, my invitation, my costumes. You became my editor, my designer, my therapist, and my best friend. Nothing felt complete unless it was Sabina approved. You pushed me, you supported me, and you gave me courage to step on the stage. Even though we're sisters, you're definitely my built-in best friend. Thank you for going above and beyond. Last but not least, I offer my deepest thanks to Lord Nataraja for blessing me with the health and strength and the spirit to complete this milestone, for carrying me through every rehearsal, every doubt, and for allowing me to experience the joy of offering dance as a prayer. If I've forgotten anyone, please forgive me. From the bottom of my heart, I am grateful to every single person who has been a part of this journey. To all of you in the audience, thank you for being here and staying until the very end, for encouraging me and sharing this milestone. Tonight is not the end of my journey, it's only the beginning of a lifelong path of dance. I'm so grateful that you were all here at the start of it. Thank you. Shilompoli Shethra நாட்டியப்பள்ளி இயக்குனர் சதங்கை நர்த்தகி ஜனனி குமார் அவர்கள் மற்றும் லயபாவ நர்த்தகி தாமிரா குமார் அவர்களின் மாணவியும்
சத்தியலிங்கம் தர்ஷி இணையரின் புதல்வியுமான செல்வி அபீனா சத்தியலிங்கம் அவர்களின் அரங்கேற்றம் ரிச்மண்ட் ஹில் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அரங்கில் இனிதே நிறைவடைகிறது.